ஓகே, ஆல் ஆர் மியூட் யுவர் மைக். ஓகே, நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். இந்த நோபல் பரிசு பற்றிய கருத்தரங்கம் அக்டோபர் 21 ஆல்பர்ட் நோபல் பிறந்த தினம் அன்று தொடங்கினோம். இன்று உலக அறிவியல் தினம். இன்று இறுதியாக இயற்பியலுக்கான நோபல் பரிசு பற்றிய கருத்தரங்கம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலாவதாக டாஸ் பற்றிய அறிமுக உரை டாஸ் பொருளாளர் மேகலா மேடம் அவர்கள் வழங்குவார். தேங்க்யூ சார். தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி மற்றும் ராமன் ரிசர்ச் சென்டர் இணைந்து நடத்தும் நோபல் பிரைஸ் 2024 வெபினார் சீரீஸில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். முதல்ல இந்த நோபல் பிரைஸ் வெபினார் சீரீஸை வந்து நம்ம செம்மையாக கோஆர்டினேட் செய்து கொண்டிருக்கும் திருமிகு ரமேஷ் அவர்களுக்கும், அரவிந்தன், திருமிகு ஜெயபால் அவர்கள், திருமிகு முத்துசாமி, திருமிகு சக்திவேல், திருமிகு செல்லக்குமார், திருமிகு ஜெகதீஷ், திருமிகு செந்தாமரை, திருமிகு தனபால் அவர்கள் அனைவருக்கும் வந்து நன்றியும் வாழ்த்தையும் டார் சார்பாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறேன். அடுத்து வந்து நம்ம தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி என்பது அஸ்ட்ரானமி மூலமாக அறிவியல் விழிப்புணர்வை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தும் ஒரு தன்னார்வ அமைப்பு. இது மாவட்டம் தோறும் அஸ்ட்ரோ கிளப்புகளை உருவாக்கி தனது தன்னார்வ பணியை 2021 தொடர்ச்சியாக பல ஆன்லைன் நிகழ்வுகள், ஒர்க் ஷாப்ஸ், குயிஸ், அஸ்ட்ரானமி ரிலேட்டடான காம்படிஷன்ஸ், ஆஸ்ட்ராய்ட் சர்ச் கேம்பெயின் ஆகியவற்றின் மூலமாகவும் ஐகானிக் அவுட்ரீச் ப்ரோக்ராமான ஸ்டார் பார்ட்டி, மூன் ஃபெஸ்டிவல், 1000 இடங்களில் அஸ்ட்ரானமி, பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 போன்ற மாஸ் ப்ரோக்ராமை வந்து மாவட்டம் தோறும் பொதுமக்களுக்கும், குறிப்பாக மலைவாழ் மக்களுக்கும், கடற்கரை பகுதியில் வாழும் மக்களுக்கும், மேலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அஸ்ட்ரானமியை வந்து நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். இது மட்டும் இல்லாம அஸ்ட்ரானமி வந்து எப்படி கணிதத்தோடு, குறிப்பாக வந்து எஸ்பெஷலி வடிவியலோடு எப்படி தொடர்புடையது, மேலும் அனைத்து அறிவியலும் எப்படி தொடர்புடையது என்ற கலந்துரையாடல் மூலமாகவும் விளக்கங்களை கொடுத்து வருகிறது. இந்த மாதிரியான மாஸ் ப்ரோக்ராமை வந்து இந்தியாவிலே முதல் முறையாக தன்னார்வ அமைப்பாக டாஸ் நடத்தி வருகிறது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாலேஜ் பார்ட்னராக வந்து நம்ம டாஸ் கூட விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, டிஎன்எஸ்டிசி, ஐஏஏ, ராமன் இன்ஸ்டியூட் போன்ற அறிவியல் சார்ந்த நிறுவனங்கள் இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாடு கல்வித்துறையோடு இணைந்து மாவட்டந்தோறும் இருக்கும் மாடல் ஸ்கூல்ல அஸ்ட்ரானமி செஷன்ஸ் வாரம் தோறும் நடத்தி வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக அஸ்ட்ரானமி ஒலிம்பியாட் பயிற்சியும் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் வந்து ஸ்கோப் ஃபெஸ்டிவல் என்ற பெயரில் அனைத்து மாணவர்களுக்கும் 9 வகையான ஸ்கோப்ஸ்களை பற்றிய விளக்கங்களையும் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி மூலமும் கலந்துரையாடல் மூலமும் கொடுக்க ஐஏனுடைய OAE டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பிரைமரி டீச்சருக்கான அஸ்ட்ரானமி ஒர்க் ஷாப்பை வந்து திருச்சியில் நடத்த இருக்கிறோம். மேலும் பல நிகழ்ச்சிகள் தொடர இருக்கிறது. இதனை பற்றி அறிந்து கொள்ளவும், தன்னார்வமாக அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், தனது சயின்ஸ் தாட்டை வந்து மேம்படுத்திக் கொள்ளவும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அஸ்ட்ரோ கிளப்பில் வந்து இணைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். அடுத்து சிறப்பு விருந்தினர் பற்றிய அறிமுகம் கரூர் அஸ்ட்ரோ கிளப் செயலாளர் அவர்கள் தனபால் சார் அவர்கள் வழங்குவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். அறிமுக உரை. இன்றைய நிகழ்வு சிறப்பு விருந்தினர் திருமதி முனைவர் ஹேமபிரபா அம்மா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மா அவர்கள் சென்னை IIT அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணிபுரிகிறாங்க. அவங்களுடைய ரிசர்ச் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி, ஃபங்க்ஷனல் நானோ மெட்டீரியல்ஸ் அண்ட் தின் ஃபில்ம், அட்டாமிக் டு டிவைஸ் ஸ்கேல் ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டடீஸ், அலாய் ப்ரிப்பரேஷன் அண்ட் டிசைன், இதெல்லாம் அவங்களுடைய ரிசர்ச் ஏரியா. BE மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட். ME PhD இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் அங்கே முடிச்சிருக்காங்க. செலக்டட் ஜேர்னல் பேப்பர்ஸ் வந்து 3. இஸ்ரேல் நாட்டில் வந்து போஸ்ட் டாக்டரேட் முடிச்சிருக்காங்க. தைவான் நாட்டில் வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்காங்க. ரெகனைசன் அப்படின்னு பார்த்தோம்னா 2013 அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அவங்களுடைய இது வந்து ரெகனைசன் பண்ணியிருக்காங்க. 2019 இஸ்ரேல் டெக்னியன் இன்ஸ்டியூட் வந்து அவங்கள ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அம்மா அவர்களை இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக அறிமுகப்படுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.
ஓகே, தேங்க்யூ சார். மேடம் ஸ்டார்ட் செஷன் மேடம். Yeah. Thank you, sir. Thank you. I hope screen visible இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஸ்கிரீன் கிளியரா இருக்குங்களே? அதான் ஷேர் ஆயிட்டு இருக்கு. விசிபிளா இருக்கு மேடம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். நோபல் பரிசு குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை படிச்சுட்டு உடனே ஆர்வமா இதை பத்தி ஒரு டாக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. Excuse me, ma'am. சார் கேக்குதுங்களா? Screen is not visible. Ma'am, can we Screen is not use English language as a mode of communication? Screen விசிபிள் மேடம். சார் இப்போ இங்கிலீஷ்லயே தமிழ்ல பேசணுமா சார்? மேடம் தமிழ்ல பேசுங்க மேடம். பெரும்பாலும் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. தமிழ்ல பேசுங்க, எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். English, ma'am. ஓகே சார். ஓகே சார். அப்புறம் இன்னொன்னு, அந்த அட்மிட் ஆயிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுடைய நோட்டிபிகேஷன் எனக்கு வந்துட்டே இருக்கு. அது ரொம்ப சவுண்டா வந்துட்டே இருக்கு. மேபி எனக்கு நீங்க ஹோஸ்ட் ஆப்ஷன் கொடுக்காம ஸ்டாப் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க பிரசன்ட் பண்றதுனால உங்களுக்கு கோஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அப்ளை. ஓகே சார். ஏன்னா என்ன அந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கு எனக்கு. ஓகே ஓகே மேம். இந்த வேணா இப்ப கோஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. என்னால ஸ்டாப் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இல்ல அப்படின்னா இல்ல கோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் மேடம். இனிமே வராது சார். சவுண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே பாப்போம். ஓகே ஓ இங்கிலீஷ்ல மிக்ஸ் பண்ணி பேசுங்க மேடம். கொஞ்சம் நார்த் இந்தியன். ஓகே சார். சாரி, இப்போ நீங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னால சொல்ற மாதிரி ஷேர் பண்ண முடியல. சரி ஓகே சார். நீங்க இல்ல என்ன ஒரு 5 மினிட் தான் ஜாயின் பண்ணா, அதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணனும். ஓகே சார். அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க அனுப்பிச்சிடுங்க சார். ஓகே மேடம். அப்ப அகைன் ஓகே. மேம் குட் ஈவினிங். நானும் உங்களோட இந்த கட்டுரையை படிச்சிருந்தேங்க மேம். அதனால தான் அட்டெண்ட் பண்றேங்க. நல்லா இருந்ததுங்க. நிஜமாவே மாரி ஃப்ரம் மகளின் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொள்ளாச்சி. தேங்க் யூ சார். தேங்க் யூ so much. வெரி நைஸ் மேம். நல்லா இருந்ததுங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ. சீனிவாசன் சார் ஷேர் பண்ணியிருந்தாரு மேம் குரூப்ல. எஸ்எஸ்என் காலேஜ்ல அவரு அதான் சயின்டிஸ்ட், பிசிக்ஸ் சயின்டிஸ்டா இருக்காருங்க. ஓகே தேங்க் யூ சார். தேங்க் யூ. எஸ் மேம். ஸோ இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ற டாஸ் அண்ட் அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து இதை ரொம்ப ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்றாங்க. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம நேரடியா டாபிக்ல போயிடலாம்னு நினைக்கிறேன். நோபல் பிரைஸ் இன் 2024 உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கலாம் எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாப்ஃபீல்ட் அவர்களுக்கும் ஹிண்டன் அவர்களுக்கும், குறிப்பா சொல்ல போனா மெஷின் லேர்னிங்ல ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அந்த ஒரு கான்செப்டை வெளியில எடுத்து கொண்டு வந்ததுக்காக, அந்த டிஸ்கவரிஸ்க்காக நமக்கு வந்து இப்போ இந்த இயருக்கான பிசிக்ஸ் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. நீங்க நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு கல்ச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு +1 +2 போனாலுமே மேடம் நம்ம வந்து மெஷின் லேர்னிங் படிக்க சொல்லாமா என்னுடைய பையனை, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு டீச்சர்ஸ் கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஹைலைட்டடான ஒரு டாபிக்காகவும் இருக்கு. பட் டிஸ்கவரி அப்படின்றது வந்து இன்னைக்கு என்னைக்கோ ஒரு டிஸ்கவரி நடந்ததை நம்ம இன்னைக்கு வந்து அதனுடைய ஒரு அப்ளிகேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது, எதனால இது வந்து இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இதனுடைய பேசிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் எந்த ஒரு டிஸ்கவரியா இருந்தாலும் நமக்கு சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ்ல நமக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்கா, இல்ல வந்து வேற சொசைட்டிக்குன்னு ஒரு டெக்னாலஜி வரும்போது அது நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து இந்த டாக்ல பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் மெஷின் லேர்னிங்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலரா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நீங்க ஒரு லேப்டாப் யூஸ் பண்றீங்க, ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க, இல்ல உங்க போன்லயே கூட ஏதாவது ஒரு கால்குலேட்டர், நீங்க ஒரு 4-5 பொருளுக்கு மேல வாங்குனீங்க அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது? அதுவுமே ஒரு ப்ரோக்ராம் தானே.
அதுவுமே ஒரு மெஷின் தானே நமக்கு குடுக்குது. அப்போ இதெல்லாம் மெஷின் லேர்னிங்ல எடுத்துக்கலாமா? இல்லையா? அந்த மாரி நமக்கு வந்து மத்த சாஃப்ட்வேர்ஸ்க்கும், மெஷின் லேர்னிங்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, நான் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம குடுத்துருக்கேன். இப்போ நீங்க கால்குலேட்டர் என்ன பண்ணும்? நீங்க ஒரு நம்பர் குடுக்குறீங்க. 100, 200 2யும் ஆட் பண்ணா என்ன? சப்ட்ராக்ட் பண்ணா என்ன? மல்டிப்ளை பண்ணா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஆன்சர் தேவைப்படுது. இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்க உங்க நம்ம வந்து எப்படி நமக்கு வந்து ஸ்கூல்ல வந்து சொல்லி தராங்க இல்லையா? இப்போ வந்து 1 + 1 அப்படின்னா 2. இதே நீங்க வந்து 100 + 200 அப்படின்னா, ஒரு 3 டிஜிட் இருக்கு, 5 டிஜிட் இருக்கு அப்படின்னா, நீங்க அத எப்படி வந்து கரெக்ட்டா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் ப்ரோகிராம்ல குடுத்துருப்போம். அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த ப்ரோகிராம்ல நம்ம என்ன கேட்கிறோமோ, கரெக்ட்டா அத மட்டும் நமக்கு வந்து செஞ்சு குடுக்கும். இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து அடிஷன்னா என்னன்னு தெரியணும், சப்ட்ராக்ஷன்னா என்னன்னு தெரியணும். இல்ல நீங்க வந்து ஒரு மளிகை கடைக்கு போனீங்கன்னா, பொதுவா வந்து அங்க சப்ட்ராக்ஷன் அதாவது அ நம்ம பொதுவா நெறைய பொருள் வாங்குவோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே தானே வருவோம். இல்ல ஒரு 4 பொருள் சேர்ந்தா தானாவே அத வந்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாரி அது சுயமா எதையும் யோசிச்சு செய்யாது. நீங்க வந்து 4 பொருள் ரூ. 100க்கு 4 பொருள் வாங்கியிருக்கேன் அப்டின்னா, 4 × 100 அப்டின்னு போடுவீங்க. அது வந்து உங்களுக்கு 400ன்னு குடுத்துரும் அவ்வளவுதான். ஆனா அந்த கம்ப்யூட்டரே தானா, ஆ நான் இந்த பொருள் 4 எடுத்திருக்கேன் அப்டின்னா, தானா யோசிச்சு 400 அப்டின்னு சொல்லிட்டு அது சொல்ல முடியாது இல்லையா? சோ அதுல வந்து சிந்தனை அப்டிங்கிற ப்ராசஸே கிடையாது. நீங்க ஏற்கனவே வந்து இந்த செட் ஆஃப் ரூல்ஸ ஃபாலோ பண்ணு அப்டின்னு சொல்லி குடுத்துருக்கீங்க. அந்த சிஸ்டம் வந்து அந்த செட் ஆஃப் ரூல்ஸ அப்படியே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி குடுக்கும். ரொம்ப இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து அ என்னுடைய லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 90ஸ் ஸ்டார்ட்டிங்ல இல்ல ஒரு 1998 கீழ பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் சர்ச் வந்து 1998ல வந்திருக்கு. 2000க்கு கொஞ்சம் முன்னாடி. இப்போ நீங்க அதுல கூகுள் அப்படின்னு என்னன்னு கூகுள்லயே டைப் பண்ணீங்கன்னா, இந்த வெப்சைட் போய் பாருங்க. இல்ல கூகுள்ல வந்து என்ன இருக்கு அப்படின்றத அது தானா குடுத்துட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னுடைய ஒரு ஆய்வு கட்டுரைக்காக ஒரு விஷயம் தேட வேண்டியது. ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தானாவே சிஸ்டம் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் போய் எல்லா சர்ச்சையும் தானா பண்ணி, ஃபைனலா எனக்கு வந்து ஒரு ஆன்ஸரே எனக்கு குடுத்துரும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இங்க இங்கலாம் இருக்கும், இங்கலாம் போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்ட்ஸ மட்டும் அத எடுத்துட்டு போயிருக்கும். இன்னைக்கு அந்த கீவேர்ட்ஸ்ல போய் தானா சர்ச் பண்ணி, ஃபைனலா நான் இந்த ஆன்ஸர் தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாரி யோசிச்சு, எனக்கு அந்த ஆன்ஸரயே அது வந்து குடுத்துரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20, 30 வருஷத்துல நமக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா, இதுக்கான முக்கியமான காரணம் இந்த மாரி ஏஐ சார்ந்த தொழில்நுட்பம். ஓகே. நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து நெறைய பயாலஜி ரிலேட்டடான விஷயங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நியூரான்ஸ், நியூரல் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு மூளை சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ பொதுவா நமக்கு வந்து ஒரு உடல்ல ஒரு இயக்கம் நடக்குது. ஏதோ ஒரு நம்ம வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல நீங்க என்னுடைய பேச்ச கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே, நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில என்னுடைய மூளை வந்து ஒரு விஷயத்த வந்து செலுத்துது. உங்களுடைய மூளை வந்து இன்னொரு விஷயத்த வந்து அது இந்த மாரி சிக்னல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ஒரு கமாண்ட குடுக்குது இல்லையா? ஸோ இதுக்காக மூளையில இருக்கிற விஷயம் வந்து நியூரான் அப்படின்னு சொல்றோம். இந்த நரம்பியல் அப்படின்னு சொல்றது நியூரான் இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி. இப்ப நம்ம மூளை ஃபுல்லா நமக்கு வந்து நெறைய நியூரான்ஸ் இந்த மாரி நெறைய இருக்கு. எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒண்ணு இன்னொருக்கு சொல்ற தகவல். நெறைய நியூரான்கள் இணைஞ்சு நமக்கு ஃபைனலா குடுக்குற ஒரு கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். கட்டளை மூலமா நம்ம வந்து ஒரு இயக்கம் வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே. இது வந்து பொதுவா ஒரு விஷயம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு உதாரணமா ஒரு கண் அப்படிங்கிறத எடுத்துக்குமே. நம்ம வந்து கண் அப்படின்னா என்ன நெனைக்கிறோம்? ஏதோ ஒரு பொருள பார்க்குறோம். பொதுவா பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ணு வந்து எந்த இடத்துல இருந்தோ நமக்கு வந்து லைட் ரேஸ நமக்கு வந்து அத எடுத்து, அத நமக்கு ஒரு உருவமா மாத்தி நமக்கு வந்து குடுக்குது. இப்ப நம்ம ஒரு கேமரா எடுத்துப்போமே. கேமரால நீங்க வந்து உங்க ஃபோன்ல இருக்கிற ஒரு கேமராவே எடுத்துக்கோங்க. நீங்க வந்து கேமரால வந்து கிளிக் அப்படின்னு சொல்லி குடுக்குறீங்க. அது வந்து உங்களுக்கு ஃபைனலா ஒரு படத்த வந்து உங்களுக்கு அது குடுக்குது. அங்க என்ன நடக்குது? நீங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வெளியில இருந்து இருக்கிற பொருட்கள் மேல லைட் ரேஸ் பட்டிருக்கு. நம்மளோட கேமரா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வர லைட் ரேஸ கேப்சர் பண்ணுது. உங்களுக்கு மொத்தமா எல்லாமே சேர்ந்து அந்த ஃபோன்ல அந்த லைட் ரேஸ டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு டிடெக்டர் இருக்கு. ஃபைனலா உங்களுக்கு வந்து அது ஒரு இமேஜா உங்களுக்கு வந்து அது ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? நெறைய லைட் ரேஸ ஒரு கேமரா வந்து எடுத்துக்குது. அது இந்தந்த இடத்துல இருந்து எனக்கு இந்தந்த லைட் ரேஸ் எனக்கு இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது ஃபைனலா உங்களுக்கு வந்து ஒரு படமா உருவாகுது. கிட்டத்தட்ட நம்மளுடைய கண்ணும் இப்படிதான் செயல்படும்.
ஆனா இப்போ 2க்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ அ நான் பார்க்குற ஒரு வெளியில இருந்து வர வெளிச்சத்த என்னுடைய கண்ணுடைய நரம்புகள் வந்து உள்வாங்குது. அது எனக்கு வந்து ஒரு பிம்பமா இந்த இடத்துல வருது. ஓகே. ஆனா இந்த பிம்பத்த அப்படியே என்னுடைய மூளை வந்து எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து மனுஷன்ட்ட இருந்து ஆரம்பிக்காம நம்ம மத்த விலங்குகள் கிட்ட இருந்து தான அ ஒரு ஆய்வு வந்து செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அப்படி நடந்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். 1959ல ஒரு பப்ளிகேஷனா வந்து வாட் த ஃப்ராக்ஸ் ஐ டெல்ஸ் த ஃப்ராக்ஸ் பிரெயின். அதாவது நம்ம கண்ல பார்க்கிறதும், நம்ம மூளைக்கு அது எப்படி போகுது? நம்ம ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஆனா அந்த அந்த விஷயம் ஒரு படமா மட்டும் இல்லாம, அது எப்படி நம்மளுடைய மூளை வந்து மூளைக்கு அது ஃபைனலா ஒரு தகவலா போகுது அப்படிங்கிறத பத்தின ஒரு ஆய்வு. அந்த ஆய்வுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த ஆய்வு கட்டுரை நீங்க அந்த தலைப்புல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய ஒரு சுருக்கத்த மட்டும் சொல்றேன். என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரே ஒரு படமா மட்டும் ஒரே ஒரு படமா மட்டும் உங்களுக்கு அந்த தகவல்கள் போறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தகவல்கள் அதாவது நான் வந்து ஒரு படத்த இப்ப நான் பார்த்திருக்கேன். இப்போ நான் உதாரணமா சொல்லாமே, இப்போ வந்து எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு மரம் இருக்கு அப்டின்னா, அது அது மரம் அப்படிங்கிற ஒரு பச்சை கலர், அந்த கலர் மட்டும் என்னுடைய மூளைக்கு வந்து போல. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மரங்கள், இ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த செடிகள், இல்ல இதே மாதிரி வடிவத்துல நான் பார்த்த பொருட்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்ந்து ஃபைனலா தான் என்னுடைய மூளைக்கு ஒரு தகவலா போகுது. அதாவது ஒரு படமா மட்டும் இல்ல, அதை சுத்தி சம்மந்தப்பட்ட அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அது மட்டும் இல்லாம அத சார்ந்து இருக்கிற விஷயங்களையும் கலெக்டிவா ஒரு விஷயமா தான் என்னுடைய மூளைக்கு வந்து அது போகுது அப்படிங்கிறத, அவங்க ஒரு ஃப்ராக் உடைய ஐ பேசிஸ்ல அவங்க வந்து ஒரு ஒரு ரிசர்ச் வந்து ஒண்ணு நடந்தது. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆ இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு விதமான அ ஒரு லாஜிக்கலா தான் நம்ம வந்து ஒரு ஒரு முடிவு எடுப்போம். இப்போ அந்த மாதிரியான முடிவுகள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஆய்வுகளும் வந்து நடந்துட்டு இருந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, யாரும் வந்து ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, எடுத்ததுமே நான் வந்து போய் ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க் ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணு, ஒரு பார்வை, ஒரு படம், அத சார்ந்து என்னுடைய மூளை எப்படி இயங்குது? இன்னொன்னு ஒரு லாஜிக்கலா நம்ம வந்து ஒரு விஷயத்த முடிவெடுக்கும்போது நம்ம என்னலாம் செய்றோம்? இந்த மாரி நெறைய விஷயங்களுடைய நெறைய ஆய்வுகள் நடந்ததுடைய அடுத்தடுத்த விஷயமா தானே நமக்கு நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஃபைனலா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்ஸா என்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருப்போமே. நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல வெளியில இருக்கீங்க. ஒரு பூங்கால இருக்கீங்க. இல்ல ஏதோ ஒரு தோட்டத்துல வந்து போயிருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு போலன்ஸ் வந்து இருக்கு. தும்மணும் போல தோணும் இல்லையா? இது நமக்கு நமக்கு வந்து மூக்கு வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து தும்மணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரியாக்ஷனா ஃபைனலா வெளியில வருது. ஸோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு உள்ளார ட்ரிகர் பண்ணியிருக்கு. ரியாக்ஷன் வெளியில வருது. இத நம்ம இப்ப பொதுவா சும்மா ஒரு ரியாக்ஷன். நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க. நீங்க தானா தும்மியிருப்பீங்க. ஓகே. இப்ப நம்ம இன்னொரு ஒரு விஷயத்த எடுத்துப்போம். இப்ப உங்களுக்கு வந்து இப்ப ஏதோ ஒரு இன்னொரு ஒரு ட்ரிகர்ன்னு எடுத்துப்போமே. நம்ம எல்லாருக்குமே இந்த இது இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இச்சியா இருக்கு. ஒரு அரிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அரிப்பு ஏற்பட்டா உடனே தலைய நம்ம சொறிவோமா மாட்டோமா? தலை அரிக்குது. தலைய வந்து உடனே சொறிவோமா மாட்டோமா? இது வந்து நமக்கு ஒரு இப்ப அரிக்குதுங்கிறது நமக்கு வந்து சென்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து குடுக்கணும். இந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன விதமா மாறும்? நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா, மேபி யாரும் சுத்தி இல்ல. நான் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்திருப்போம், இம்மீடியட்டா நம்ம வந்து சொரிஞ்சுப்போம் இல்லையா? இதே நீங்க ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. தும்மல் வந்தாலும் உடனே தும்ம மாட்டோம். அரிப்பு ஏற்பட்டாலும் உடனே என்ன பண்ணுவோம்? அப்படியே அரிப்பு ஏற்படுத்தாம மாரி அப்படியே ரியாக்ஷன் எதுவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம் இல்லையா? ஸோ இந்தந்த இடத்துல இது இதெல்லாம் இப்படிதான் நடந்துக்கணுங்கிறது நம்ம இதுவரைக்கும் கலெக்டிவான நம்ம ஒரு விஷயத்தினால நம்ம இத செய்றோம். கரெக்ட்டா? இப்போ இத நம்ம வந்து ஒரு ஆ லாஜிக்கலா நம்ம வந்து ரீசன் பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த மாரி ஒரு விஷயமா பார்த்துப்போம். இப்போ உங்களுக்கு வந்து இச்சிங் சென்சேஷன் இருக்கு. இன்னொன்னு அந்த இச்சிங் சென்சேஷன் சரவுண்டிங்ல யாராவது இருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வந்து தலைய சொறியலாமா? இல்லையா? அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்புட் என்ன? இச்சிங் சென்சேஷன். இன்னொன்னு என்னது? ஆம்பியன்ஸ்.
அதை பொறுத்து நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஓகே. இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு மாடல். இப்போ நீங்க வந்து ஒன்ஸ் அண்ட் இப்போ நான் வந்து செய்யலாம், செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வந்து செய்யலாம்னா 1, செய்ய வேண்டாம்னா 0 நீங்க ஒரு நம்பர் குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படிதான் வந்து ஆக்சுவலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நியூரல் நெட்வொர்க் உடைய பேசிக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இப்படிதான் ஆரம்பிக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து சொல்லிட்டீங்க. இப்போ சுத்தி ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு அ நீங்க ஹவுஸ்க்குன்னு ஒரு நம்பர் குடுத்துக்கலாம். இப்போ யாருமே இருக்காங்க, யாரும் இல்ல அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வந்து இந்த அ இதுக்கு வந்து ஒரு நம்பர் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபைனலா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்துரும். சோ, இத பொறுத்து இப்போ வந்து இத பொறுத்து மட்டுமே உங்களுக்கு ஒரு 4 விஷயம் இருக்கு. ஒண்ணு பாருங்க. உங்களுக்கு எப்படி அந்த நம்பர்ஸ் குடுக்குறோன்றது இருக்கு இல்லையா? ஏன்னா பொதுவாவே சிஸ்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபைனலா வந்து ஒரு நம்பர பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். சோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு நம்பர் மாரி நம்ம எப்படி குறிச்சுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியோ எடுத்துக்கோங்க. 4 சினாரியோல ஃபர்ஸ்ட் சினாரியோ. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரிக்கவே இல்ல. நீங்க சோசியல் ஈவென்ட்லயும் இல்ல. அரிக்கவே இல்லன்னா 0. சோசியல் ஈவென்ட்ல இல்ல. அதாவது ஒரு குரூப்பா ஒரு வெளியில இல்ல, ஒரு மீட்டிங்ல இல்ல அப்படின்னா 0. சோசியல் ஈவென்ட்னா நீங்க ஒரு மீட்டிங்னு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க 0ன்னு வச்சுக்கோங்களேன். 2வதா ஒரு சினாரியோ. அரிக்கல. அதனால நான் இந்த இடத்துல 0 போட்டுக்கிறேன். ஆனா இப்ப நீங்க வந்து சோசியல் ஈவென்ட்ல இருக்கீங்க. அதாவது வெளியில ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கண்டிப்பா அரிச்சுக்கவே கூடாது, சொரிஞ்சுக்கவே கூடாது அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து -1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 3வது சினாரியோ உங்களுக்கு வந்து அரிக்குது. ஆனா நீங்க கேதரிங்ல இல்ல. அப்போ அரிக்குது அப்படின்னா நீங்க வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. சோசியல் ஈவென்ட்ல இல்ல அப்படின்னா நீங்க 0ன்னு எடுத்துக்க போறீங்க. 4த் சினாரியோ. உங்களுக்கு வந்து இப்போ யூ ஹேவ் இச்சினஸ் உங்களுக்கு அரிக்குது. அதே மாரி சோசியல் ஈவென்ட்லயும் இருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? 1 -1. சோ இப்ப ஃபைனலா இதனுடைய ஆவரேஜ் என்ன வருது? ஐ மீன் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா என்ன வருது? 1 த்ரெஷோல்ட் வேல்யூ ஃபைனலா உங்களுக்கு வந்து 1 வந்திருக்கு. அப்போ இந்த 4 நம்பர்ஸ் மட்டும் வச்சு நீங்க என்னலாம் முடிவு எடுக்கலாம் அப்படின்னா, ஃபைனலா 1 வந்திருக்கு. 1 அப்படிங்கிறது வந்து நீங்க அரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அரிக்குது. நான் சோசியல் ஈவென்ட்ல இல்ல அப்படின்னா மட்டும் என் உடம்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய மூளை வந்து என்ன சொல்லுது, இந்த மாரி ஆக்சுவலா இந்த நம்பர்ஸ் எக்ஸாக்ட்டா இந்த நம்பர்ஸ் இதே நம்பர்ஸ் நம்ம மூளை குடுக்கலனாலும், நம்ம கிட்டத்தட்ட இப்படிதானே ஒரு முடிவு எடுக்கிறோம். ஓகே. எனக்கு இங்க வந்து யாரும் இல்ல. நம்ம செய்யலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறத நம்ம இந்த 4 விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு முடிவு எடுப்போம். ஸோ ஃபைனலா இப்போ இந்த 3வது சினாரியோல ஓகே நீங்க அரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது, இட் இஸ் இச்சிங் அண்ட் யூ ஆர் நாட் இன் அ சோசியல் கேதரிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெசிஷன் ஏதாவது ஒரு விஷயத்த எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு நம்பர்ஸ் குடுத்து, ஃபைனலா நம்ம வந்து அத ஒரு சம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த த்ரெஷோல்ட் வேல்யூ வந்து இப்போ எக்ஸாக்ட்டா இதுல 1 இருக்கு. இவ்வளவுதான் த்ரெஷோல்ட் வேல்யூ. எதெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் நீங்க செய்யலாம் அப்படிங்கிறத நம்மளோட அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாமே. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன சொன்னோம்? அரிச்சுக்கலாம், அரிக்காம இருந்துக்கலாம். இப்போ அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளெக்ஸிட்டி ஆட் பண்ணிட்டே வரோம்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்கும்? ஸ்ட்ரென்த் ஆஃப் இச்சிங். சில சமயம் ரொம்ப அரிக்கும். சில சமயம் வந்து நம்ம கொஞ்சமா தான் அரிக்கும். இல்லையா? இப்போ நமக்கே வந்து ஏதோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. நமக்கு வந்து ரொம்ப அரிக்கும். சோ நீங்க எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் மீட்டிங்ல இருந்தாலும் உங்களால எதுவும் செய்ய முடியாது. சோ ஸ்ட்ரென்த் ஆஃப் இச்சிங். அப்போ இதுல வந்து அரிக்குதா இல்லையான்றதோட சிம்பிளா ஒரு மாடல் குடுத்துருந்தோம். இதே அடுத்தது எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளெக்ஸிட்டீஸ் போயிட்டே இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தேன். இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் இச்சிங். எனக்கு வந்து ரொம்ப அரிக்குது அப்படின்னா, நான் வந்து 5ன்னு குடுத்துக்க போறேன். இல்ல வந்து எனக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா, நான் 2ன்னு குடுத்துக்க போறேன். இல்ல ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னா 1ன்னு குடுத்துக்க போறேன். அடுத்து ஆம்பியன்ஸ். நாம ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, வீட்ல இருக்கிறது, இல்லன்னா மீட்டிங்ல இருக்குதுன்னு சொன்னோம். ஆனா இப்போ இதுவே வந்து வீட்ல இருக்கிறது, இதே தெரிஞ்ச வீட்ல ஒரு ஃபங்ஷன்ல இருக்கிறது, இல்ல தெரிஞ்சவங்க வீட்ல இருக்கிறது, ஆம் தெரியாதவங்க வீட்ல இருக்கிறது. அந்த மாரி நம்ம ஆம்பியன்ஸ்க்கே நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? லொகேஷன் ஆஃப் இச். ஆ அ அதேதான். இப்போ லொகேஷன் ஆஃப் இச் அப்டின்னா வந்து, இப்போ தலையிலயோ, இல்ல முகத்துல எங்கேயாவது அரிக்குதுன்னா நமக்கு பிரச்சனை இல்ல. இப்போ இதே நம்ம வந்து வேற எங்கேயாவது அரிக்குது அப்டின்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா? சோ எங்கெல்லாம் இருக்கு? அதே மாரி இப்ப நம்ம வந்து அரிக்கலாமா வேண்டாமா? இல்ல பேசாம நான் வந்து ரெஸ்ட் ரூம் சொல்லி கேட்டுட்டு நம்ம போலாமா? சோ இந்த மாரி நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு நம்ம பிரெயின்ல ஆக்சுவலா இவ்ளோ கால்குலேஷன்ஸ் நமக்கே தெரியாம நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து இத நியூரல் நெட்வொர்க்குக்கு நம்ம எடுத்துட்டு வரணும்னா, நம்ம ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு வெயிட்டேஜ் குடுத்து,
ஃபைனலா அந்த எல்லா வெயிட்டேஜ்க்கும் இப்போ இது ஒரு ஃபேக்டர், ஒரு வெயிட்டேஜ். ஆம்பியன்ஸ் வந்து ஃபேக்டர் நம்பர் 2, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ். லொகேஷன் ஆஃப் இச்சிங் வந்து ஃபேக்டர் நம்பர் 3, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ். நம்ம எந்த இடத்துக்கு போலாம்? இப்போ ஒருவேளை மீட்டிங்லயே இருந்து என்னால அழிக்க முடியல. ஷோஷியல் ஜஸ்ட் கோ அவுட் சைட் அப்படின்னு நம்ம கேட்டு போவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு நம்பர், அதுக்கு ஒரு வெயிட்டேஜ். ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து ஃபைனலா ஒரு அவுட்புட் எடுத்து, அவுட்புட்ல இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம். இப்படிதான் ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு நியூரல் நெட்வொர்க் வந்து இப்படிதான் நமக்கு வந்து கான்செப்ட்ஸ் வந்து பில்ட் ஆகுது. யா. ஸோ நான் வந்து காமிச்சது ஒரு சிஸ்டம்ல. நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸ்மே நமக்கு வந்து இப்படிதான். இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அத செயல்படுத்தலாமா வேண்டாங்கிறது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கலாமே. இந்த வெயிட்டேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபோன் வாங்க போறீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வாங்க போறீங்க. இல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் அப்படின்னா, லேண்ட்லைன் வாங்குறோமா இல்லையா? இல்ல வந்து லேண்ட்லைனா, செல்ஃபோனா? அத தவிர நமக்கு வந்து பெருசா நமக்கு முடிவெடுக்கிறதுக்கு அன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இன்னைக்கு நமக்கு நெறைய மொபைல் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ ஒரு மொபைல் வாங்குறதுக்கே நம்ம வந்து நெறைய யோசிச்சு யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள நம்ம எடுத்துப்போமே. இப்போ விச் மொபைல் டூ பை? இப்போ இவருக்கு வந்து இந்த கீழ இருக்காரு இல்லையா? இவரு வந்து மொபைல் வாங்கணும். அவருடைய 5 ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. 5 ஃபிரெண்ட்ல 3 பேர் வந்து ஏ வாங்கலாம்னு சொல்றாங்க. 2 பேர் வந்து பி வாங்கலாம்னு சொல்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு டெமோக்ராட்டிக்கா என்ன பண்ணுவோம்? ஓகே நெறைய பேர் ஏ தான் சொல்றாங்க. அப்போ நம்ம ஃபோன் ஏ அந்த மாடலே வாங்கிப்போம் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஸோ 3 ஏ இருக்கு, 2 பி இருக்கு. ஸோ மெஜாரிட்டி ஏ. ஸோ நான் மேபி அந்த மொபைல் ஏ அதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ நம்ம 5 பேர்ல நமக்கே தெரியும். இப்போ சப்போஸ் இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா? இவங்க தான் வந்து அந்த மொபைல் ரிலேட்டடான விஷயத்திலேயே ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயுமே யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாரி ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. மேபி அவங்க ஃபோன் நெறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல அவங்க நெறைய ஃபோன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்கியிருக்கலாம். இல்ல அவங்க ஏதோ ஒரு ஃபோன் ரிலேட்டடான ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணலாம். அந்த மாரி விஷயத்தினால நம்ம என்ன நினைப்போம்? 5 பேர் வந்து ஒரு விஷயத்த 5 பேர்ல 3 பேர் இத சொல்ட்டாங்க, 2 பேர் இத சொல்ட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம முடிவெடுக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ்லயே ஒருத்தர் சொல்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அதிகமான மதிப்பு குடுப்போம் இல்லையா? இப்போ லெட்ஸ் சே நம்ம எந்த அளவுக்கு அதிகமான மதிப்பு அப்படின்னா, இந்த பொண்ணு சொல்றதுக்கு நம்ம வந்து அ 3 மடங்கு அதிகமான மதிப்பு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும்? நம்மளுடைய முடிவு என்ன மாறுது? 3 பேர் ஏ சொன்னாங்க. ஆனாலும் இந்த பொண்ணு பி சொல்றாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, 3 இவங்களுடைய மதிப்பு வந்து ஒரே ஒரு ஆள் சொல்லியிருந்தாலும், நம்ம அந்த மதிப்ப நம்ம வந்து 3 மடங்கு அதிகமா நம்ம வந்து அதுக்கு மதிப்பு குடுக்குறோம். அவங்க என்ன கருத்து சொல்றாங்களோ, அதுக்கு நம்ம நெறைய மதிப்பு குடுக்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? நம்ம பி வாங்க போயிடுவோம். ஏன்னா, இவங்க தான் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்றதுக்காக நம்ம அது ஒரு மதிப்பு குடுப்போம் இல்லையா? சோ அந்த மாரி நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுப்போம். இப்போ இதையே எப்படி எடுக்க போறோம்? இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? X1, X2, X3 இந்த மாரி நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு வெயிட்டேஜ். ஃபைனலா நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஒண்ணு வருது. இப்போ ரொம்ப இன்னும் இப்ப நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு லேயர்ல நமக்கு வந்து ஒரு முடிவு எடுத்தா எப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, நெறைய மல்டிபிள் லேயர்ஸ் வந்து நம்ம குடுக்கலாம். இப்போ 2 விஷயம் சேர்ந்து ஒரு மதிப்பு குடுக்கலாம் இல்லையா? அதாவது இந்த இதுல என்ன சொல்லியிருந்தோம்னா, டைரக்ட்டா ஒரு நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு ஃபேக்டர்ஸ்க்கும் ஒரு வெயிட்டேஜ் குடுத்திருந்தோம். எல்லாத்தையும் சம் பண்ணி நம்ம வந்து ஒரு அவுட்புட் கொண்டு வரோம். ஆனா 2 விஷயம் சேர்ந்து இப்போ வந்து இதுலயே சிங்கிள் லேயர், 2 லேயர், 3 லேயர்ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 லேயர் சேர்ந்து ஒரு கருத்த குடுக்கலாம். இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு கருத்த குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி வச்சுக்கலாம். அப்போ அந்த மாரி நெறைய லேயர்ஸா நம்ம பில்ட் பண்ணிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இன்னும் ரொம்ப தெளிவான முடிவுகள் வந்து வர ஆரம்பிக்கும். இப்ப இதுக்கும் வந்து ஒரு முடிவு நம்ம வந்து ஒரு உதாரணம் பார்க்கலாமே! இப்போ நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்கணும்னு நெனச்சீங்க. 4, 5 பேர் ஃபிரெண்ட்ஸோட கேட்டீங்க. ஒருத்தர் வந்து எக்ஸ்பர்ட்ன்னு உங்களுக்கு தோணுனாரு. அதனால அவங்களுக்கு அதிகமான மதிப்பு குடுத்து, அவங்களுடைய கருத்துக்கு அதிகமான மதிப்பு குடுத்து, நீங்க அந்த ஃபோன வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓவர் டைம் உங்களுக்கே வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போ நம்ம வந்து நெறைய ஃபோன்ஸ்ல இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்போ மொபைல் ஏல வந்து நெறைய நல்ல கேமரா இருக்கு. ஆனா அங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கு. மொபைல் பி வந்து கொஞ்சம் காசுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லாத மாரி இருக்கு. கொஞ்சம் நம்ம மாடரேட்டா நம்ம வாங்கணும்னு நெனைக்கிற அளவுல இருக்கு. ரொம்ப விலை அதிகமா இல்ல. ரூ. 1,00,000 இல்ல. நம்ம வாங்கணும்னு நெனைக்கிற மாரி ஒரு 10,000, 20,000க்கு ஒரு மொபைல் இருக்குன்னு இப்போ மொபைல் சி
ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப சீப்பாவும் இருக்கு. ஸோ சீப்பா இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம வாங்கணும்னு நினைச்சிருந்தோம்னா, நம்ம வந்து மொபைல் ஃபீக்கு அதிகமான ஒரு மதிப்பு குடுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ப்ராசஸிங் பவர், கேமராவோட பிக்சல், ஃபோனு, வெயிட்டு, டிசைனு, கலரு, அதுல அ இன்னும் நம்ம வந்து அதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கா? இந்த மாரி நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு நெறைய ஃபேக்டர்ஸ் ஆட் ஆயிட்டே இருக்குல்ல. இப்போ அப்ப என்ன ஆகும்னா 2 விஷயம் சேர்ந்து இப்போ குட் கேமரா அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு வெயிட்டேஜ்ன்னு இல்ல இல்லையா? குட் கேமரா வித் சீப் பிரைஸ் அப்படின்னு நம்ம வந்து அடுத்தடுத்த லேயர் நம்ம வந்து அத பில்ட் பண்ணிட்டே போலாம். சோ உங்களுக்கு வந்து ஒரு லேயர்ல டிசைன் எடுக்காம இன்புட் நீங்க குடுத்திருப்பீங்க. ஆனா ஹிட்டனா நெறைய லேயர்ஸ் இருக்கும். அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்துரும். ஓகே. சோ இதுதான் ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க். அதாவது நம்ம வந்து இன்புட் நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்சது இருக்கலாம். ஆனா நம்ம நெறைய விதத்துல 2, 3 ஃபேக்டர்ஸ ஒண்ணா ப்ராசஸ் பண்ணி ஃபைனலா நம்ம வந்து அவுட்புட் குடுக்குறோம். இதுதான் வந்து ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க். இத ஏன் சொல்றோம்னா, நம்மளுடைய மூளை நரம்பியல் அமைப்புமே வந்து இதே ஒரு பின்னல்ல தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்காக அப்படி சொல்றோம். இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் வாங்குனீங்க. அப்போ வந்து ஒருத்தர் மட்டும் தான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க நெறைய பண்ண டிஸ்கஷன்லயோ, இல்ல வந்து ஓவர் த டைம் உங்களுக்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் இல்லையா? அப்ப என்னாகும் அப்டின்னா, மேபி ஃபர்ஸ்ட் நீங்க ஒருத்தருக்கு வந்து அதிகமான ஒரு கருத்து குடுத்திருந்திருப்பீங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்கு அதிகமான ஒரு மதிப்பு குடுத்திருந்திருப்பீங்க. ஆனா ஓவர் த டைம் மேபி அவங்க சொல்றதுலயும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். இல்ல அவங்க வந்து அவங்களுடைய பெர்சனல் ஒப்பீனியன வந்து அதுல சொல்றாங்க. நமக்கு மேபி அது ரொம்ப ஒத்து வராம இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வெயிட்டேஜ் மாறும் இல்லையா? அதே மாரி இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் கூட அவருடைய கருத்துக்கு அவ்வளவா மதிப்பே குடுக்காம இருந்திருப்பீங்க. மேபி இனிமேல் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு மதிப்பு குடுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் எதனால வருது? உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும், மெமரில இருந்தும் வருது. சோ, நம்ம வந்து ஒரு முடிவ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் நம்ம எடுத்து டிரைவ் பண்றோம் இல்லையா? ஜஸ்ட் நாட் பை நியூ இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய ஓல்ட் ஆ எக்ஸ்பீரியன்ஸ் அத பேஸ் பண்ணி வருது. அப்படிங்கும்போது, நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம வந்து ஒரு விஷயத்த கொண்டு வரணும். என்ன அப்படின்னா, ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். அதாவது இதுல என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முடிவ எடுத்துட்டீங்க. அந்த முடிவுல இருந்து திருப்பி பேக்ல இன்புட்க்கு குடுத்து உங்களால வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்கிற மாரின்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த விஷயத்த ஆக்சுவலா அ அ அத பத்தி நல்லா டீப்பா வெளில கொண்டு வந்தது ஜான் ஹாப்கில்ட் அவர்கள். இன்னைக்கு வந்து அவர் தான் வந்து செயற்கை நுண்ணறிவின் தந்தை அப்படின்னும் சொல்றாங்க. அ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து அ நோபல் பிசிக்ஸ் பிரைஸும் வந்திருக்கு. ஸோ இந்த இந்த விஷயத்துல வந்து ரொம்ப நெறைய ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ங்கிறது நான் ஜெனரிக்கா அதிலே நெறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் வந்து நல்லா கொண்டு வந்தது வந்து ஜான் ஹாப்கில். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இவருடைய இவர் வந்து பேசிக்கலா வந்து இவர் வந்து ஒரு பிசிசிஸ்ட். இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அப்படின்லாம் சொல்றத விட இவர் வந்து ஒரு ஒரு பிசிசிஸ்ட். அவர் வந்து இப்போ அ ஸ்டார்ட்டிங்ல வொர்க் பண்ணும்போது எதுல வொர்க் பண்ணாரு அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நீங்க நெறைய அ ஒரு காந்தம் சார்ந்த நெறைய பொருட்கள பத்தி கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். இப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? காந்த பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுலலாம் வந்து காந்த புலம் வந்து இருக்கு. அதே மாரி மேக்னெட்டிக் மொமெண்ட் டைபோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த சைடு இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து இப்போ ஏரோஸ் இண்டிகேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ஆட்டமும் வேற வேற மாரியான ஒரு ஸ்பின்னுனால உங்களுக்கு வந்து அதுல இருக்க வேற வேற ஸ்பின்ஸ்னால உங்களுக்கு வந்து இந்த மாரி டைரக்ஷன்ஸ் வந்து மாறலாம். கரெக்ட்டா? இப்போ இந்த மாரி மொத்தமா நெறைய டைரக்ஷன்ஸ் இருக்கும்போது, ஃபைனலா எது வந்து அவுட்புட்ல வரும் அப்டின்னா, எதுல ரொம்ப எந்த டைரக்ஷன் இப்போ உங்களுக்கு வந்து இங்க பாருங்க, இப்ப நமக்கு வந்து ஒரு 4 திசை தெரியும். ஆனா இப்ப இந்த மாரி நம்ம 360 டிகிரில நீங்க நம்பர்ஸ நோட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிகிரில இருக்கும். ஸோ ஃபைனலா எதுல வந்து அது சிஸ்டம் வந்து ஃபைனலா நிக்கும் அப்டின்றத பார்த்தீங்க அப்டின்னா, மேக்னெட்டிக் இன்டராக்ஷன்ஸ்ல இருக்கறதுலே லோவஸ்ட் எனர்ஜி. அதாவது லோவஸ்ட் எனர்ஜின்னு சொல்றது என்னன்னா, ஆம் ஒரு உதாரணத்துக்காக நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ வந்து நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல தண்ணி வந்து உங்களுக்கு லிக்விடா இருக்கு. கரெக்ட்டா? H2O H2Oன்னு சொல்றோம். H2O வந்து உங்களுக்கு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அதுதான் லோவஸ்ட் அ எனர்ஜி ஸ்டேட். இதே இப்போ நீங்க வந்து ஒரு 0 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து உங்களுடைய டெம்பரேச்சர மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல வந்து என்னவா மாறி இருக்கும் H2O? வந்து உங்களுக்கு ஐஸா மாறி இருக்கும். அதாவது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு.
ஸோ அதுதான் வந்து அதனுடைய ஸ்டேபிள் ஸ்டேட், விச் மீன்ஸ் த லோவஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்கும்போது எதுல வந்து லோவஸ்ட் எனர்ஜி லெவல்ல வந்து அது செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த கால்குலேஷன்ஸ் வந்து யூஸ் ஆச்சு. இவர் டெவலப் பண்ண மாடல்ஸ் வந்து ஃபைனலா வந்து ஒரு அவுட்புட்டை கொடுத்துச்சு. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்து செஞ்சதுக்காக நமக்கு நிறைய லேயர்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் லூப் வந்து தேவைப்பட்டுச்சு. இன்னொன்னு அட் த எண்ட் ஆஃப் த நெட்வொர்க் இப்போ வந்து ஒரு 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 டிஸ்கஷனை முடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு ஃபோன் பத்தின ஒரு டிஸ்கஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மெமரி அப்படின்றது உங்களுக்கு புதுசா வந்து ஒண்ணு உருவாகுது. ஐ மீன் நெக்ஸ்ட்டுக்கு அது பழசு. பட் இப்போ நீங்க செஞ்ச ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வந்து மெமரி அப்படிங்கிறது வந்து உருவாகுது இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு ஃபீட்பேக்ல போகுது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களால வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு மெமரியில வச்சுட்டு திருப்பி புதுசா உங்களால எடுத்துட்டு வர முடியும். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ன்னு சொல்றது. இப்ப நம்ம வந்து எப்படி ஒரு விஷயத்த கத்துக்கிறோமோ, அத பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு சிஸ்டம்க்கும் நம்ம வந்து ஒரு மெமரி குடுக்குறோம். ஃபர்ஸ்ட் எப்படி நான் கால்குலேட்டர்ல சொன்ன மாரி ஜஸ்ட் எவ்ரி டைம் அது வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணி அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டா வருது. பட் நியூரல் நெட்வொர்க்ஸ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த ஃபீட்பேக் லூப் வேற இருக்கிறதுனால, உங்களால வந்து ஒரு விஷயத்துல இருந்து அந்த அந்த நியூரல் நெட்வொர்க்கால ஒரு மெமரிய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இந்த மெமரினால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்டின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 5, 6 பேர் உட்கார்ந்து ஒரு பசில் சால்வ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெறைய டைம் நம்ம கிளாஸ்லயே கூட பார்த்துருக்கலாம். ஒருத்தரால ஒரு ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஆனா அந்த கிளாஸ்ல இருக்க ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டும் ஒரு ஒரு ஆன்சர் குடுப்பாங்க. இல்ல நீங்களே ஒரு குரூப் ஸ்டடி எப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு அசைன்மென்ட் இருந்திருக்கலாம். அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இன்புட் குடுப்பாங்க. அத பேஸ் பண்ணி நம்ம ஃபைனலா என்ன பண்ணுவோம்னா, யாருக்குமே ஆன்சர் தெரியலனாலும் நம்மளால ஃபைனலா வந்து ஒரு ஆன்சர் எடுத்துட்டு வர முடியும். ஸோ இந்த மெமரினால இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ தனியா யாராவது ஒருத்தர வந்து நம்ம மறந்துட்டோம் அப்டின்னாலும், ஹாப்ஃபீல்ட் வந்து என்ன சொன்னாரு அப்டின்னா, ஒரு பார்ஷியல் மெமரி இருந்தா கூட நம்மளால வந்து அந்த ரெக்கரண்ட் நெட்வொர்க்ஸ யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஃபைனலா ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வர முடியும் அப்டின்றத ஹாப்ஃபீல்ட் வந்து டிஸ்கவர் பண்ணாரு. அதுக்கான மாடல்ஸையும் டெவலப் பண்ணாரு. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னா, நான் வந்து ஹிடன் லேயர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதுவே இன்னொன்னு என்னன்னா, டீப் நியூரல் நெட்வொர்க். டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ்னா, இட் வில் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஹிடன் லேயர்ஸ். இன்னும் நெறைய ஹிடன் லேயர்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம ஹாப்ஃபீல்ட்ல பார்த்தோம். அடுத்து வந்து அ ஹிண்டன். ஹிண்டனுடைய அ அவருடைய பார்ட்டையும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ எகைன் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக ஒரு அ மொபைல் வாங்குன ஒரு இதே எடுத்துப்போமே. இப்போ நெறைய பேர் இருக்காங்க. நான் என்ன சொன்னோம் அப்டின்னா, இவங்களுக்கு வந்து நம்ம 3 டைம்ஸ் நம்ம அவங்களுடைய கருத்த வந்து வேல்யூ பண்ணோம். இதே மத்தவங்களோடத அவ்வளவா வேல்யூ பண்ணல அப்டின்னு சொன்னோம். இப்போ ஓவர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன பண்ணலாம்னா, உங்களோட அந்த வெயிட்டேஜ வந்து உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ 3 அப்படிங்கிறத 2.8ன்னு மாத்த முடியும். இப்போ இன்னொருத்தருக்கு வந்து நீங்க 1 குடுத்துருப்பீங்க. அவருக்கு நீங்க 1.5 கூட குடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படிங்கும்போது 1.5 குடுக்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் ஒரு ஒரு வெயிட்டேஜ் குடுத்து உங்களால அவுட்புட் எடுத்துட்டு வந்துட்டே இருக்க முடியும். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து ஆ எகைன் அண்ட் அகைன் கால்குலேட் பண்ணி ஃபைனலா உங்களுக்கு அந்த ரியலா அவுட்புட் வர வரைக்கும் நீங்க வந்து அந்த வெயிட்டேஜஸ மாத்தி உங்களால வந்து அவுட்புட்ட வந்து கொண்டு வர முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்காக பாருங்க. இப்ப X1 வந்து 0.35 வெயிட்டேஜ் வந்து 0.2 நெக்ஸ்ட் வந்து 0.29811. ஸோ இந்த மாரி வந்து வெயிட்டேஜ் மாத்தி ஃபைனலா எப்போ எனக்கு வந்து பெஸ்ட் அவுட்புட் வருதோ, அதுவரைக்கும் என்னோட இன்புட்ஸ் அதேதான். எனக்கு அதாவது 5 பேர் அப்படிங்கிறத இதுல இன்புட்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்புட்ஸ் அவங்களே தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ்க்கு என்னுடைய வெயிட்டேஜ் நான் வந்து மாத்திட்டு வந்துட்டே இருக்கும்போது, எனக்கு பெஸ்ட்டா எப்போ அவுட்புட் வருதோ, அத எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் கிட்ட நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அண்ட் பேக் ப்ரொபகேஷன். ஒண்ணு வந்து மெமரி. இந்த மாரி ஃபீட்பேக் லூப்னால இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம சிஸ்டம் வந்து ஒரு விஷயத்துல இருந்து அது அவுட்புட் நல்லா வந்திருக்கா இல்லையா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆன்சர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்புட்ஸும் நெறைய இருக்கு. ஆன்ஸரும் தெரியும் அப்டின்னா, நீங்க அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் குடுத்துட்டு, இதுதான் இந்த ஆன்ஸர் வர வரைக்கும் இந்த வெயிட்டேஜ மாத்திட்டே இரு அப்டின்னு நம்ம சொன்னோம் அப்டின்னா, என்ன ஆகும்னா, ஓவர் த டைம் அந்த சிஸ்டம் வந்து, ஓ! இதுதான் எனக்கு பெஸ்ட்டான ஆன்ஸர் அப்டின்றத அது தெரிஞ்சதுனால, அது வர வரைக்கும் அது ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ, அந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு எவ்ளோ வெயிட்டேஜ் குடுக்கணும் அப்டின்றத வந்து அது கத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ,
ஸோ உங்களுக்கு வந்து மெமரியும் பண்ண முடியும், லேர்னும் பண்ண முடியும். மெமரிங்கிறது வந்து ஜஸ்ட் ஃபீட்பேக்னால உங்களுக்கு கிடைக்கிறது. லேர்ன் அப்படின்றது என்னன்னா, அவுட்புட் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த எடுத்துட்டு, நீங்க ஒரு சிஸ்டம்க்கு வந்து வெயிட்டேஜ மாத்து அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சிஸ்டம் யாருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் குடுக்கலாம் அப்படிங்கிறத தானா லேர்ன் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ மெமரி இருக்கு, லேர்ன் இருக்கு அப்படின்னாலே நமக்கு வந்து நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க் மாரி தானே. ஸோ அதனால தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் வந்து இட்ஸ் இட்ஸ் அ ஹைலி ரெக்கமெண்டட் நேம் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் டெக்னிக். ஓகே. ஸோ இதுல வந்து என்னன்னா, இதுல நெறைய டீட்டெயில்ஸ் போலாம். நமக்கு டைம் பொறுத்து நான் அண்ட் கொஸ்டின்ஸ்க்கும் கொஞ்சம் டைம் குடுக்கணுன்றதுனால, நான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஸ்கிப் பண்றேன். என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஒரு ஒரு இன்புட்டுக்கும் நீங்க தனித்தனியா ட்ரெயின் பண்ணலாம். ஒவ்வொரு லேயரையும் நீங்க தனியா ட்ரெயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நெறைய பாராமீட்டர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லாம உங்களுக்கு வந்து இது வர ஆரம்பிக்குது. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு 4, 5 ஃபேக்டர்ஸ் வச்சு சொன்னேன். இன்னைக்கு நீங்க எல்லாருமே மேபி சாட் ஜிபிடி மாரி ஒரு மாடல் யூஸ் பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, எத்தன பாராமீட்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் சாட் ஜிபிடி 3 இன்னைக்கு வந்து 4.0, 4.1லாம் வந்துருச்சு. அதுக்கு 3லயே 175 பில்லியன் பாராமீட்டர்ஸ் அண்ட் 96 லேயர்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளால வந்து என்ன குடுத்தாலும் ஓரளவு சிஸ்டம் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து போக போக அட்வான்ஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. நெறைய பாராமீட்டர்ஸ் குடுக்குறோம். நெறைய லேயர்ஸும் போக போக நமக்கு வந்து இன்னும் அக்யூரேட்டா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஹவ் கம்ப்யூட்டர் மேக் சென்ஸ் ஆஃப் இன்புட். ஆ நம்ம வந்து நெறைய இன்னைக்கு ஏஐ வந்து இமேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்றதுனால ஜஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள். இப்போ வந்து இந்த நம்பர் வந்து பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து 8ன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எட்ஜ் டிடெக்ஷன். இப்போ எட்ஜ் டிடெக்ஷன் எப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பிளாக்கா இருக்கு ஒரு இடத்துல. இப்போ பிளாக்குக்குலாம் ஒரு நம்பர் 0ன்னு ஒரு நம்பர். அப்புறமா கிரே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டா ஒயிட் மாரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும், ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஒரு ஒரு நம்பர் குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எட்ஜ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன ஆகும் அப்டின்னா, ஓகே. லெட்ஸ் சே இந்த பிளாக்குக்கு வந்து 0 குடுக்குறோம். கிரேக்கு வந்து 1ன்னு குடுக்குறோம். இந்த ஒயிட்க்கு வந்து 100ன்னு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரே இந்த கிராஜுவலா இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப சென்டர்ல இருக்கிறதுக்கும், அவுட்புட்ல இருக்கிறதுக்கும் நல்ல ஸ்டார்க்கான கான்ட்ராஸ்ட் இருக்கும். இல்லையா? சோ இந்த கான்ட்ராஸ்ட்ட பேஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு எட்ஜ வந்து டிடெக்ட் பண்ண முடியும். எட்ஜ டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, அடுத்து உங்களுக்கு வந்து நெறைய கர்வ்ஸ் இருக்கா? இல்ல நெறைய ஸ்ட்ரெய்ட் லைன்ஸ் இருக்கா? அப்படிங்கிறத சிஸ்டம் வந்து ஒரு இமேஜ் நீங்க குடுத்தீங்கன்னா, அத செக்மென்ட் பண்ணி கண்டுபிடிக்கும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப 8ல வந்து நெறைய கர்வ்ஸ் இருக்கு. இதே 4 பார்த்தீங்கன்னா நெறைய வெர்டிகல்ஸ் இருக்கு. சோ ஒரு இமேஜ் நீங்க குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து எட்ஜ டிடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நெறைய கர்வ்ஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத அது டிடெக்ட் பண்ணும். அத பேஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு நம்பர் இதுதான் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். சோ இது அகைன் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து நெறைய பார்க்குறோம். இன்னைக்கு வந்து ஏஐ வந்து ஒரு ஃபேஸ ரெகக்னைஸ் பண்ணுது. இன்னைக்கு வந்து உங்க ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க வந்து நெறைய பார்க்குறீங்க. ஒரு ஃபேக் வீடியோஸ்லாம் கூட வருது. ஏன்னா, ஒன் டூ ஒன் எப்படி மேட்ச் பண்ண முடியுதுன்னா, உங்க ஃபேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 80 நோட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த இப்போ இங்க பாருங்க. இந்த கண்ணுலயே வந்து லோவர் லிட், அப்பர் லிட் இந்த மாதிரி நம்ம வந்து சின்னு, ஜா எண்ட், ரைட் ஜா எண்ட், லோ ஜா எண்ட் அந்த மாதிரி மொத்தம் ஃபேஸ்லயே 80 பாயிண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு, அந்த பாயிண்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றத பொறுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணலாம். அப்புறம் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சொல்றது வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் சப்போஸ் இப்ப நீங்க சிரிக்கிறீங்களா, அழுகுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த எமோஜிலாம் மாத்துது இல்லையா? நம்ம ஒரு ஃபேஸ் ஒரு பிக்சர் குடுத்தா, உங்களுக்கு சிரிக்கிற மாரி, அழுகுற மாரி குடுக்கறதுக்குலாம் காரணம் வந்து ஒரு ஃபேஸ்ல இவ்வளவு நோடல் பாயிண்ட்ஸ் குடுத்து, எகெயின் நம்ம வந்து நோடல் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டாலுமே, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஹேஸ் அ நம்பர். அந்த நம்பர பேஸ் பண்ணி தான் ஃபைனலா உங்களுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் அண்ட் அவுட்புட் வருது. சோ ஒரு இன்புட் குடுத்துறீங்க. அவுட்புட் வந்து உங்களுக்கு அது ரெகக்னைஸ் ஆகி உங்களுக்கு வருது. சோ இது மாரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இமேஜ் ரெகக்னிஷன்ல வந்து அ பெஸ்ட்டா இருக்கு. சோ இப்ப நெறைய ஏஐ பேஸ்ட் மாடல்ஸ் வந்தாலும், இந்த டீப் லேர்னிங் சொல்யூஷன்ஸ்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு அக்யூரசி வந்து 98 டூ 99% வந்ததுனால, இன்னைக்கு வந்து இந்த நியூரல் நெட்வொர்க் பேஸ்ட் இத வந்து நெறைய இமேஜ் ரெகக்னிஷன் அண்ட் இந்த மாரி விஷயத்துலயும் யூஸ் பண்றாங்க. நம்ம ரொம்ப எகைன் சிம்பிளாவே தான் பார்க்குறோம். இப்போ ஒரு கப் இருந்தாலே அதே நெறைய டைரக்ஷன்ல வச்சா என்ன ஆகும்? இந்த மாரி நம்ம சிஸ்டம்க்கு வந்து டீச் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. ஓகே. ஆ ஒரு ட்ரெய்னிங்னா என்ன அப்படின்னு நான் சொல்றதுக்காக இத மட்டும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 1 ஆர் 2 பாயிண்ட்ஸ் ஆன் சம் ஆஃப் த நெகட்டிவ்ஸ் ஆஃப் ஆர்டிபிஷியல் நெட்வொர்க். நம்ம எந்த விஷயத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு, ஐ திங்க் வி கேன் கோ ஃபார் கொஸ்டின் செஷன். இப்போ ஒரு ஆர்டிபிஷியல் நெட்வொர்க்க நம்ம வந்து எப்படி ட்ரெயின் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே. லெட்ஸ் சே ஒரு
ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு ரூல் வச்சுக்கோமே. உங்க வீட்ல வந்து ஒருத்தர் வந்து சமைக்கிறாரு. ஒரு குக் இருக்காரு. அவர்கிட்ட சொல்றீங்க, மழை விழுந்தா அன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹாட்டா பீஸா செய்யுங்க. இதே ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா, நல்லா சில்லுன்னு ஒரு கேக் செய்யுங்க. ஆனா, யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா, அன்னைக்கு மழை விழுந்தாலும் பரவால்ல, கேக் செய்யுங்க. அப்படிங்கிறது தான் இன்புட்ன்னு இப்ப நம்ம வச்சுக்கோமே. ஸோ, ஒரு நாளும் இப்போ நீங்க வந்து இதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டா தேவை. இதெல்லாம் நம்ம வந்து மனசுல நெனச்சுக்கிறோம். ஆனா, இத நீங்க டைரக்ட்டா உங்க செஃப் கிட்ட சொல்லல. இதெல்லாம் வந்து நீங்க நெனச்சுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து மழை விழுந்தா உங்களுக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கு. வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் சில்லுன்னு கேக் சாப்பிடணும் போல இருக்கு. இதெல்லாம் நெனச்சுக்கிறீங்க. ஆனா, உங்க குக்கு கிட்ட நீங்க இத வந்து சொல்லல. இப்ப புதுசா யாரோ ஒருத்தர் வந்து வராரு. அவரு வந்து "இன்னைக்கு என்ன சமைக்கணும்?" அப்படின்னு வந்து கேட்பாரு. நீங்க வந்து அவர்கிட்ட "எனக்கு வெயில் அடிக்குது. அதனால எனக்கு வந்து கேக் கொண்டு வா" அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. தானாவே தோணும். இன்னைக்கு எனக்கு கேக் சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு தோணும். ஸோ நீங்க கேக்குன்னு சொல்லுவீங்க, பீஸான்னு சொல்லுவீங்க. அன்னைக்கு யாராவது வந்திருந்தாங்கன்னா, அப்படி ஒரு இந்த டிஷ் செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்திருப்பீங்க. இல்லையா? ஸோ டே 1 அவரு வந்து ஒரு விஷயத்த பிரிப்பேர் பண்ணியிருப்பாரு. இல்ல நீங்க எதுவுமே இன்புட் குடுக்கல அப்படின்னா, தானாவே மேபி ஒரு விஷயத்த பிரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ சண்டே ஐ மீன் ரொம்ப வெயிலா இருக்கு, சன்னியா இருக்கு. அப்போ வந்து அவரு வந்து உங்ககிட்ட கேட்காமயே ஒரு வேள பீஸா ரெடி பண்ணிட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அவ்வளோ ஒண்ணும் நீங்க விரும்பி சாப்ட்டுருக்க மாட்டீங்க. மேபி வந்து அவர்கிட்ட நீங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல பிடிக்கலன்னு சொல்லனாலுமே நீங்க ரொம்ப கம்மியா சாப்ட்டுருந்திருப்பீங்க. ஸோ அப்ப தானா குக் என்ன நெனச்சுப்பாரு, ஓகே. எனக்கு வந்து இவங்களுக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்ட்டு. ஸோ ஓவர் த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டே 2, டே 3 இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் மாற ஒரு குக் வந்து தானா வந்து ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறாரு இல்லையா? இப்போ ய ஒரு ட்ரெயின்டு நியூரல் நெட்வொர்க்ல நீங்க வந்து இன்புட்டே குடுக்கலனாலுமே வச்சுக்கோங்களேன். அந்த அவுட்புட்ஸ மட்டும் இப்போ நீங்க வந்து நெறைய சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல பிடிச்சிருக்கா இல்லையா? அப்படிங்கிற அவுட்புட்ட மட்டும் வச்சு கூட ஒருத்தரால கத்துக்க முடியும் இல்லையா? சோ அந்த மாதிரியும் உங்களால வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் மாடல வந்து உங்களால அ ட்ரெயின் பண்ண முடியும். இதெல்லாம் சிம்பிள் ஃபேக்டர்ஸ். பட் இதே வந்து நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் பாருங்க. இஃப் தேர் இஸ் அ பார்ட்டி அட் ஹோம் வித் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் பேரன்ட்ஸ், தென் ஐ வாண்ட் அ கேக். சோ இந்த மாரி நெறைய நமக்கு வந்து நெறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு. அன்னைக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னா நான் அன்னைக்கு ஒரு விஷயத்த செய்வேன். கேக் சாப்பிடணும்னு தோணுனாலும் மேபி பீஸால செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல நான் டிவி பார்க்குறேன் அப்படின்னா, அப்ப எனக்கு வந்து பீஸா சாப்பிடணும்னு தோணலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஓவர் த டைம் அந்த அவுட்புட்ஸ பேஸ் பண்ணியே வந்து இன்புட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுதான் பிரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியும். யாஹ்! ஓகே. ஸோ மேபி ஐ திங்க் ஜஸ்ட் ஃபார் த டைம் வி கேன் ஸ்கிப் திஸ். ஓகே. ஸோ இஷ்யூஸ் வித் ஏஐ. ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஏஐ அப்டின்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தருடைய ஒரு ரெக்கமெண்டேஷனோ, ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா? இப்போ ஏற்கனவே நீங்க ஒரு சிஸ்டம வந்து ட்ரெயின் பண்றீங்க. இப்போ நம்ம மொபைல் அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ், இல்ல இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன ட்ரெஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனா, இதுக்கு முன்னாடி பல காலமா நமக்கு இருக்கிற டேட்டாவ பொறுத்து தான் நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்டின்னா, ஆ நீங்க ஏற்கனவே இதுவரைக்கும் 10 வருஷம், 20 வருஷமா நீங்க வந்து நெறைய இமேஜஸ்லாம் எடுத்து, இன்னைக்கு வந்து ஒரு ஃபைனலா இதுதான் ஒரு கேர்ள் அப்டின்னா வந்து, இப்போ ஒரு ஏஐட்ட வந்து கிவ் மீ அன் இமேஜ் ஆஃப் அ கேர்ள் அப்டின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வருது இல்லையா? அப்போ இதுல என்ன ஆகுது அப்டின்னா, இன்ஃபாக்ட் நீங்க வந்து இப்போ ஒரு Google சர்ச் இந்த மாரி விஷயத்திலேயே நீங்க வந்து ஒரு ஏஐ இன்க்ளூட் பண்ணும்போது, இப்ப நீங்க ஜஸ்ட் கேர்ள் அப்டின்னு டைப் பண்ணீங்கன்னா, இதுலலாம் நீங்க பார்க்கலாம். இதுல எல்லாமே ரொம்ப யங்கான ஆட்கள் இருக்காங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, ஒயிட்டான ஸ்கின் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, இதுக்கு முன்னாடி நெறைய இமேஜஸ் எல்லாமே மேபி அந்த ட்ரெய்னிங் சிஸ்டம்லயே நமக்கு வந்து இஷ்யூஸ் இருந்ததுன்னா, நம்ம அவுட்புட்லயும் அந்த இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இன்னொன்னு, இப்ப வந்து இன்னைக்கு கோர்ட் மாரியான விஷயங்கள்ல, கோர்ட் ரூம்ஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஏஐ கொண்டு வந்துரலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷமா பேசுறோம். ஆனா, ஏஐ வந்து எப்படி முடிவெடுக்கலாம்ன்னு பாருங்களேன். இப்போ இதுவரைக்கும் நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட இப்ப நம்ம இந்தியன் எக்ஸாம்பிளே குடுத்து பார்க்கலாமே. நீங்க குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சாதிக்காரவங்கலாம் வந்து தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கலாம். அதனாலேயே கூட வந்து நெறைய அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல அப்டின்னா என்ன ஆயிருந்திருக்கலாம்னா, ஏதோ ஒரு கலவரத்தினாலயோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தினாலயோ, ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மக்கள வந்து நீங்க நெறைய அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ அ அப்ராட் மாரியான விஷயங்கள்ல இந்த கலர்ல இப்போ கருப்பினத்தவர்கள வந்து மேபி நெறைய அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும்.
அது வந்து உண்மையான காரணமாவும் இருந்திருக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி மனசுல இருந்த பயாஸ்னாலயும் இருந்திருக்கலாம். இப்போ அவுட்புட்டா நம்ம இன்னைக்கு வந்து ஆனா ஆ நீங்க வந்து நெறைய டேட்டா குடுத்துடுறீங்க. இன்னைக்கு வந்து இவரு வந்து தப்பு பண்ணியிருப்பாரா? இல்லையா? அப்படின்னு கேட்டா, அந்த சிஸ்டம் கிட்ட என்ன டேட்டா இருக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெறைய தப்பு பண்ணவங்கலாம் இவங்களா தான் இந்த சாதி மக்களா இருக்காங்க. இல்ல இந்த நிறத்தவர்களா இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு டேட்டா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, மேபி இவங்க தான் எகைன் நெறைய தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியாம நம்மளுடைய பழைய டேட்டால இருக்க பயாஸஸ் வந்து அந்த சிஸ்டம் வந்து தானா லேர்ன் பண்ணிக்கலாம். அது லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னாலுமே, ஆக்சுவலா அது மாரியான அவுட்புட்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம நேரடியா பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஜோவியலா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒருத்தர வந்து நீங்க 3 டைம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த குழந்தை வந்து இதுவரைக்கும் 3 டைம் ஒரு ஒரு கடையில வந்து மிட்டாய் மட்டும் திருடியிருக்கு. ஆனா 3 டைம் அரெஸ்ட் ஆயிருக்கு. இதே இன்னொருத்தர் இருக்காரு. அவரு வந்து கன் பாயிண்ட்ல வச்சு மக்கள மிரட்டி அவர் வந்து ராபரி பண்ணியிருக்காரு. ஆனா இதுவரைக்கும் வந்து அவர் ஒரு தடவ தான் அரெஸ்ட் ஆயிருக்காரு. இப்போ இந்த 2 டேட்டாவும் குடுத்து இந்த இந்த திருட்டு இப்ப புதுசா ஒரு திருட்டு இருக்கு. டேட்டா பாயிண்ட்ஸ்ல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க அப்டின்னா, இவங்க தான் 3 டைம் திருடியிருக்காங்க. அப்ப இவங்க தான் காரணமா இருக்கலாம். நம்ம ஒரு குழந்தைய கூட கன்சிடர் நம்ம வந்து சிஸ்டம் பாயிண்ட் பண்ணணும். சோ, நமக்கே தெரியாம ஏஐ சிஸ்டம்ஸ்ல இருக்க பயாஸஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ, ஒரு ஏஐ வந்து ஒரு விஷயத்த சொல்லுது அப்டின்றதுனால நம்மளால ஏன் கரெக்ட்ன்னு எடுத்துக்க முடியலன்னா, நம்ம ஹியூமன்ஸ் தான் நம்ம டேட்டா குடுக்குறோம். சோ, நம்மளுடைய பயாஸஸ் வந்து ஆல்ரெடி அதுல இருக்கு. யாஹ்! இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு ஜாப் சர்ச் பண்ணீங்கன்னா, நீங்க உங்க சைட்லயே வந்து அதுக்கான ஆட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா? இதுவரைக்கும் விமன் வந்து ரொம்ப ஹை பெய்ட் ஜாப்ஸ்ல நெறைய பேர் இல்லாததுனாலயே, ஆட்டோமேட்டிக்கா ஒரு விமன் இப்போ உங்க உங்க சிஸ்டம்ல நீங்க சர்ச் பண்ற அ இத பொறுத்தோ, இல்ல உங்க ஐபி அட்ரஸ்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போதோ, நீங்க வந்து அந்த சிஸ்டம் வந்து நீங்க ஃபீமேல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்போது, நமக்கு விமன்க்கு வந்து ரொம்ப ஹை பெய்ட் ஜாப்ஸ்க்கான ஆஃபர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏஐ பேஸ்டு சர்ச்சஸ் வந்து ரொம்ப கம்மியான விஷயத்துல தான் குடுக்குது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நெறைய பேர் ஹை பெய்ட் ஜாப்ஸ்ல இல்ல. சோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, நீங்க ஹை பெய்ட் ஜாப்ஸ்க்கு சர்ச் பண்ண மாட்டீங்கன்னு சிஸ்டம் தானா நெனச்சு, நமக்கு வந்து அந்த ஆட்ல கூட ஷோ பண்ண மாட்டேங்குது. சோ இந்த மாரி விஷயத்துல இருந்து நம்ம வந்து இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. யாஹ்! ஹேஸ் அ சீ ஆஃப் பியூட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா, வந்து நெறைய அ அ ஆண்கள் சார்ந்த அ இன்ஃபாக்ட் ஒரு ரிசர்ச்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய ரிசர்ச்ல இருந்தவங்களா இருக்கட்டும், இல்ல சயின்டிஸ்ட்டா இருந்தவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து நெறைய மென் ரிலேட்டடா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க சார்ந்த பிரச்சனைகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுதான் முக்கியமான ப்ராப்ளம். இன்ஃபாக்ட் இதுதான் முக்கியமான ப்ராப்ளம்னா நம்ம ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் குடுத்துருக்கீங்க. அதுல வந்து 70% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டூ மேல் சயின்டிஸ்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ்மே உங்களுக்கு வந்து இதுதான் முக்கியமான ப்ராப்ளம்னு ஒருவேளை டிஸ்ப்ளே பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க சிஸ்டம். சோ திஸ் கைண்ட் ஆஃப் பயாஸ் இப்போ ஏஐ சொல்றதுனாலே நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அத வந்து ஃபைனலான டெசிஷன் அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியல. யாஹ்! சோ நம்ம நம்ம குடுக்குற இன்புட்லயே பயாஸ் இருக்கறனால, அவுட்புட்ல என்ன ஆகுது? பயாஸ் இருக்கு. சோ இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அண்ட் நெறைய பேர் கேட்கறாங்க. ஒரு சிஸ்டம் வந்து இன்டெலிஜென்ட்டா ஆயிடுமா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கறாங்க. அலன் டியூரிங் வந்து அவரு சொன்னதுதான். எப்போ நம்ம ஹியூமன்ஸ் அ எடுக்கிற டெசிஷனுக்கும், அதுக்கும் பெருசா டிஸ்டிங்கிஷ் இல்லையோ, அப்ப முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த ஸ்டேஜ அடைஞ்சுட்டு இருக்கோம். இன்ஃபாக்ட் நான் ஃபைனலா ஒண்ணு சொல்லணும் என்னன்னா, என்னுடைய ஆர்டிக்கிள்லயுமே எழுதியிருந்தேன். நம்ம காட்ஃபாதர் ஏஐன்னு சொல்றோம் இல்லையா? ஹாப்ஃபீல்ட். அவரே வந்து Googleல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் வந்து ரீசென்ட்லி ஐ மீன் அ சம் ஃபியூ இயர்ஸ் பேக் அ அவர் Googleல இருந்து வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்து எனக்கு வந்து என்னன்னா, ஆ நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸ விட சிஸ்டமோட இன்டெலிஜென்ஸ் அதிகமாயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமுமே வந்து ஒரு டெக்னாலஜி ஒண்ணு வரும்போது, நம்ம அதனுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு நம்ம வந்து ஒரு ஃபைனலா ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றது நமக்கு அ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த இடத்தோட நான் டாக்க முடிக்கிறேன். ஐ அம் ஓப்பன் டூ த கொஸ்டின்ஸ் நவ். அம் ஓகே. தேங்க் யூ மேடம். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம் நீங்க. கேள்வி பதிலை ஒருங்கிணைக்க கோவை அஸ்ட்ரல் கிளப்பை சேர்ந்த செந்தாமரை மேடத்தை அழைக்கிறேன். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது கேள்வி நேரம். கேள்வி நேரத்தின் விதிமுறைகள். ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டு அடுத்தவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டுகிறோம். தலைப்பிற்கு தொடர்புடைய கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். சாட் பாக்ஸிலும் தங்கள் கேள்விகளை பதிவிடலாம். சாட் பாக்ஸில் இருந்து ஒரு கேள்வியும் நேரடியான ஒரு கேள்விக்கும் மாற்று முறையில் வாய்ப்பு அளிக்கப்படும். பார்வையாளர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்து
தங்கள் ஆர்வத்தை தெரிவிக்கலாம். மைக் அன்மியூட் செய்தவுடன் கருத்தாளரிடம் நீங்களே நேரடியாக கேள்வி கேட்கலாம். முதலாவதாக சாட் பாக்ஸில் இருந்து ஒரு கேள்வி. மேம், சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மேம். வாட் இஸ் மென் பை த்ரெஷோல்ட் வேல்யூ? ஓகே, த்ரெஷோல்ட் வேல்யூ அப்படின்னா ஓகே, இப்போ ரொம்ப எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ நீங்க வந்து வீட்ல வந்து ஒரு சமையல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெம்பரேச்சர், அதாவது நீங்க வந்து என்ன சொல்லலாம், இந்த ரொம்ப சில சமயம் சொல்லுவோம் நல்லா நல்லா வதங்கிடணும்னு சொல்லுவோம். இதே வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ த்ரெஷோல்ட் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு 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 அப்பர் லிமிட் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து இப்போ வெங்காயம் நீங்க செய்றீங்க அப்படின்னா, நல்லா வதங்கி இருக்கிறதுக்கு 100 மார்க்ஸ் குடுக்குறீங்க. ஆனா உங்களுக்கு மீடியமா இருந்தாலே போதும் அப்படின்னா 50 மார்க்ஸ் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க பண்ற சமையலுக்கு த்ரெஷோல்ட் வேல்யூ 50. நீங்க வந்து 50 அடைஞ்சாலே போதும் அப்படிங்கிறது தான். ஸோ த்ரெஷோல்ட் வேல்யூங்கிறது ஒரு அப்பர் லிமிட் மாதிரி. இவ்வளவு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றது வந்து த்ரெஷோல்ட் வேல்யூ. தேங்க்யூ மேம். அடுத்து கெமிஸ்ட்ரி கார்த்திகேயன் அவர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்துள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் கேள்வியை கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, அடுத்தது டாக்டர் அசீசா அவர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்துள்ளார்கள். நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கலாம். கேள்வி கேட்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி மேடம். நான் டாக்டர் அசீசா, அசோசியேட் ப்ரொஃபசர் பிரதீஷா இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து பேசுறேன் மேடம். ரொம்ப நல்லாவே இருந்தது டாக்கு. கிளியரா ஆனது என்ன நோபல் பிரைஸ் அப்படின்றத கிளியர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நீங்க இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்றத இவ்வளவு கிளியரா சொல்லும் போது, ஏன் மேடம் இந்த டிராபேக்ஸ் இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கான சொல்யூஷன்ஸை யாருமே என்ன ஸ்டெப் எடுக்கல? இப்போ நீங்க வந்து இது வந்து சிஸ்டமே வந்து ஓவர்டேக் பண்ண முடியும் இல்ல மேடம், யாருமே ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா எல்லாரும் நான் வந்து இதை சொன்னதுக்கு அதாவது இன்னும் சயின்டிஸ்ட் வந்து இப்ப அந்த பயாசஸ் வந்து எப்படி நம்ம எடுத்துக்க முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிச்சேன் இல்லையா, இப்ப கேர்ள்னு போட்டோம்னா நம்ம வந்து நிறைய ஃபேர் ஸ்கின் தான் வராங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போது அதை போய் பேக்ல போயிட்டு நம்ம வந்து அதை அந்த பேராமீட்டர்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த பயஸ் எப்படி வெளியில எடுக்கணும் அப்படிங்கறதையும் ஆக்சுவலா ரிசர்ச் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கான அப்டேட்ஸும் வந்துட்டு தான் இருக்குங்க. நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நிறைய பேர் வந்து ஓகே மெஷின் லேர்னிங் படிச்சிட்டேன், ஏஐ படிச்சிட்டேன் அப்படின்னா, இல்ல ஒரு ஏஐ எனக்கு வந்து சொல்லிடுச்சு அப்படின்னா அதை பிளைண்டா நம்பும் போதுதான் நம்ம அதை பப்ளிக்கு தான் நான் வந்து அந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். கரெக்ட் மேடம். இப்ப நிறைய மூவிஸ்லயும் பாத்தீங்கன்னா சிஸ்டம் எல்லா ரோபோட்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய ஓவர்டேக் பண்ணி ஹியூமன்ஸ் ஓவர்டேக் பண்ற மாதிரி நிறைய மூவிஸ் இப்பவே காமிக்கிறாங்க. மேபி இது ஃபியூச்சர்ல நடக்கலாம் அப்படின்னு. இப்ப நீங்க கொடுத்த டாக்லயுமே அதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க. பட் அது வராத மாதிரி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அப்போ லாங் இயர்ஸ் பேக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால்குலேட்டர் யூசேஜ் இருக்கக்கூடாது, ஸ்கூல்ஸ் முடிக்கிற வரைக்குமாச்சும் கால்குலேட்டர் யூசேஜ் வேண்டாம், ஏன்னா அவங்க தாட் ப்ராசஸ் போயிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஏஐ இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டாம்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது மேடம்? ஓகே மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்ன்ற ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல இப்போதான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க மல்டிபிகேஷன் சொல்லி தரீங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவா ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 இதை வந்து வீட்டுல போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எப்பயுமே நடத்திட்டு அப்புறம் வீட்டுல இருந்து அனுப்புவாங்க இல்லையா. சோ இப்போ ஒரு ஹோம்ஒர்க் ஜென்ரேட் பண்றதுல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஏஐ வந்து யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஹாப்ஃபீல்டு வந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டாரு, இது டேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பெரும்பாலான சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏஐயால டேக் ஓவர் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான விஷயமும் இட்ஸ் நாட் லைக் ஓகே ஏஐ வந்துருச்சு அது நம்மளை விட அதிகமாயிடும் அப்படிங்கிறதும் கிடையாது. நான் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கன்சர்ன் ஒரு சயின்டிஸ்டுமே கன்சர்ன் கொடுக்கும்போது அதை இன்புட்டா எடுத்துட்டு நம்ம வந்து எப்படி அதை கரெக்டான ஒரு ஃபீட்பேக் லூப்ல கரெக்டா வைக்கணும் அப்படிங்கிறதும் ஆக்சுவலா ப்ராசஸ்ல போயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இவ்வளோ டைம் வரைக்கும் யாருக்குமே வந்து கால்குலேட்டர் கொடுக்காதனாலயோ இல்ல வந்து ஒரு ஆக்சஸ் கொடுக்காதனால மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டைரக்டா நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுத்துறோம் இல்ல இல்லையா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கு நீங்க ஒரு மொபைல்
ஹலோ. நன்றி மேடம். தேங்க்யூ. Thanks, Thank you, ma'am. There is a question in chat box from Sriraj R. Madam, it was a nice presentation. Could you please elaborate the difference between SC, CNN and CNN? அவங்க SCCN என்ன சொல்றாங்க? ஓகே, சிங்கிள் லேயர் நெட்வொர்க். ஓகே, இல்ல மேடம், ஐ திங்க் வி கேன் ஸ்கிப் திஸ். என்ன क्वेश्चन இன்னும் கொஞ்சம் டீடைலா இருந்தா போதும். Okay, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் செய்திருக்கிறவர் ஹியூமனிட்டி பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற பேர்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க கேட்கலாம் இப்பொழுது. வணக்கம் மேடம், நான் அட்வொகேட் வேலு பேசுறேன், சேலத்துல இருந்து. வணக்கம் சார். மேடம், இந்த கோர்ட் ரூம் பத்தி சொன்னீங்க. இது ஆமா, அதான் ஒரு குறிப்பிட்ட இனத்தவங்க தான் தப்பு செய்வாங்க அப்படின்னு. நம்ம ஏற்கனவே வந்து எல்லா டேட்டாஸ் கொடுத்துருப்போம், அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து தகவல் கொடுக்குதுன்னு சொன்னீங்க. ஆமா, இந்த பயாஸுங்கிறத பத்தி சொன்னீங்க. ஆமா. ஆனா எனக்கு உண்மையிலேயே அதுக்கப்புறம் தான் இப்பெல்லாம் ஒரு பயமே வருது, ஏஐ பத்தி பயமே வருது. ஏன்னா கோர்ட்டு கால நீ இல்ல எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு உண்மையிலேயே ஒரு 5 நிமிஷமா எனக்கு இவ்வளவு நர்வஸ் ஆகி போச்சு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஆமா, மனுஷங்க வந்து நம்ம கொடுத்த டேட்டா வச்சு தான் ஏஐ ஒர்க் பண்ணுது. அப்படிங்கப்போ இப்ப 3 முறை வந்து மிட்டாய் திருடின குழந்தை ஒரே ஒரு முறை வந்து கண்ணை வச்சு மிரட்டி அவன் கொள்ளடிக்கிறாது. இது எப்படி வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கறது அது தெளிவா சொன்னீங்க மேடம். நீ வருங்காலங்கள்ல இதே மாதிரி இது தெளிவா இன்னும் ஒரு வகுப்பு எடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா நல்லா இருக்கும் மேடம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இன்னைக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த லெவல் டீப்பா கூட போகலாம் சார். இன்னும் கொஞ்சம் டீப்பா இன்னும் அது தொடர்ந்து வாரம் நீங்க வகுப்பு எடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தமிழ்லயே வகுப்பு எடுக்கிறீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா எல்லாருமே ஆங்கிலத்தில் எடுக்கிறாங்க, நாங்க போய் கலந்துக்கவே முடியல உண்மையிலேயே. ஓகே, ஓகே. ரொம்ப அருமையா இருந்தது மேடம். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா கொடுத்தீங்கன்னா அடுத்த வகுப்புல ரொம்ப உதவியா. கண்டிப்பா சார். இந்த டெக்னிக்ஸ்மே நான் இன்னைக்கு ரொம்ப ஸ்கிப் பண்ணி ரொம்ப மேலோட்டமா தான் சொன்னோம். ஏதாவது இன்னொரு ஒரு டைம்ல கண்டிப்பா செய்யலாம் சார். கண்டிப்பா மேடம். சரி மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Thank you, madam. There is a question in the chat box from Aditya Verma. Thank you for the very lucid explanation. You have mentioned that since there is a bias நான் क्वेश्चन பார்க்கறேன் மேடம். அதாவது இப்போ என்னன்னா, சாரி கட் பண்ணதுக்கு, ஏன்னா நிறைய பேர் தமிழ்ல கேட்கணுன்றதுக்காக ஜஸ்ட் தமிழ்ல क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நானே ஆன்சர் பண்றேன். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுல பயாஸ் இருக்கும்போது நம்ம அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல எப்படி அந்த பயாஸை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்றதுக்காக அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்துல சக்சஸும் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ நானே உங்ககிட்ட வந்து ஒரே நிமிஷம், அந்த ஸ்லைட்ல இருக்கான்னு தெரியல. இப்போ நம்ம ரொம்ப எக்ஸாம்பிளாவே எடுத்துக்கலாமே. இப்போ வந்து நான் கூகுள் சர்ச்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து செட் பண்றாரு, நீங்க வந்து கேர்ள் அப்படின்னா உங்களுடைய சர்ச்ல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா ஃபேர் ஸ்கின்னா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போ உடனே நெக்ஸ்ட் செட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து ஒரு டார்க் ஸ்கின்னா இருந்தாலும் காமிங்க, ஏஷியன் இருந்தாலும் காமிங்க, இல்ல வந்து ஒரு 50 படம் நீங்க வந்து கேர்ள்னு சர்ச் பண்ணவே உங்க விண்டோல 50 படம் வருது அப்படின்னா அதுல வந்து எல்லாமே ரேஷியோ இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோ. நீ ஃபர்ஸ்ட் அவுட்புட் எடு, நீ காமிக்க போற 50 இமேஜஸ்ல எல்லாருடைய ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கா, ஏஷியன் இருக்கட்டும், இல்ல ஆப்பிரிக்கனா இருக்கட்டும், இல்ல வந்து யூரோப் சைட்ல இருந்து இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நீ வந்து இது வரைக்கும் கேர்ள்னு என்னெல்லாம் லேர்ன் பண்ணியோ அதை ஏதாவது குரூப்ஸ்ல இந்த குரூப்ஸ்ல பிரிச்சுக்கோ, அதுல இருந்து எல்லாமே ஈவனா இருக்கா அப்படிங்கறத வந்து இன்னொரு பாயிண்டா கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு கேர்ள்னு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரேஷியோஸ் வந்து எல்லாமே ஈவன் அவுட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ண உங்களுக்கு அந்த பயாஸ் வந்து குறைஞ்சிட்டே தான் வரும். நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப சில சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பயாஸ் அப்படின்றது. இப்போ வந்து நம்ம சொசைட்டில சாதியம் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையான ஒரு பயாஸா இருக்கு. ஆனா ஒரு 2 பேர் இருக்காங்க, ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ண பயாஸ் வந்து ரொம்ப வெளிப்படையா இருக்கு. நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னா, எந்தெந்த விஷயத்துல பயாஸ் வந்து ரொம்ப வெளிப்படையா இல்லையோ, இப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மேபி ஒரு ஸ்கூல்ல வந்து ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கலாம், இல்ல அந்த மாதிரியான சின்ன சின்ன பயாஸ் இருக்கும். அந்த ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல வந்து அந்த ஒரு வருஷமா அவங்க வீட்டுல நடந்துட்டு இருக்க ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கலாம். இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபைனலா ஓகே நான் வந்து 10 பேர் கொடுத்துட்டேன், இந்த 10 பேர்ல யார் வந்து
நல்லா அவுட்புட் வரும் அப்படின்னா அந்த அந்த 1 இயர்க்கு முன்னாடி என்ன நடந்தது, 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இல்ல அவங்க சைக்காலஜிக்கலா என்ன விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து சிஸ்டம் வந்து அவுட்புட்ல எடுத்துக்கவே எடுக்காது. ஸோ ஐ மீன் இன்புட்ல எடுத்துக்கவே எடுத்துருக்காது. ஸோ அந்த மாதிரியான நமக்கு வந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து பயாஸ் ரொம்ப மறைமுகமா இருக்கோ நம்ம அந்த இடத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ ஐ மீன் பயாஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதை ஓவர் கம் பண்ணணுன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு அவுட்புட் வந்தது அப்படின்னா நம்மளுமே அதை வந்து கரெக்டா ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அடுத்து அம்மு மோகன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்க ஹேண்ட் ரைஸ் செய்திருக்கீர்கள். நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். மேடம் இந்த கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா மேடம்? இல்ல ஓகே இன்னும் மேம். மேபி ஒரு கொஸ்டின், இன்னும் 2 கொஸ்டின், இந்த ஒரு ஹேண்ட் ரைஸ் அப்புறம் ஒரு ஃபீட்பேக்ல இருக்கிறது, ஐ மீன் அந்த மெசேஜஸ் இருக்கிறது ஏதாவது ஒரே ஒரு இது எடுத்துக்கலாம். ஓகேங்க மேம். யா ஓகே மேடம். தேங்க்யூ. அம்மு மோகன் நீங்க லைன்ல இருந்தீங்கன்னா உங்க கேள்வியை கேட்கலாம். நீங்க மேபி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. ஓகே. மாரியப்பன் சார் நீங்க கேள்வி கேட்கலாம். தேங்க்யூ மேம். மேம் வெரி நைஸ் பிரசன்டேஷன் மேம். ஆர்டிகல் படிச்சதுக்கப்புறம் கேட்கும்போது நல்லா இருந்துங்க. பட் டைம் இஸ் நாட் எனஃப் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். கண்டிப்பா சார், கண்டிப்பா. மேம் நல்லா இருக்கு மேம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா தேவைப்படுங்க மேம். நான் உங்களை லேட்டரா கான்டாக்ட் பண்றேன். பட் என்னோட கொஸ்டின் மேம், இப்போ இந்த ஸ்பின் வந்து எப்படி மேம் இதுல கனெக்ட் ஆயிருக்கு? ஏன்னா இப்போ இந்த நோபல் பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டு போன மாதிரி தான் இருக்குன்றத தவிர இது பிசிக்ஸ் கொடுத்த மாதிரின்னு ஒரு ஆர்குமெண்ட் சயின்டிஸ்ட். ஆமா, ஆக்சுவலா வந்து அது கரெக்ட் தான் சார். இப்போ ஸ்பின்னுக்கு நான் நீங்க வந்து பிசிக்ஸ் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க சார்? பிசிக்ஸ் தான் மேம். பிசிக்ஸ் தான். ஐ கேன் சார். இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட், மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட் அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த தெர்மோடைனமிக்லயும் உங்களுக்கு வந்து இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து ரொம்ப நெகட்டிவ், உங்களுக்கு வந்து எப்போ நெகட்டிவா இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் போகும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம வந்து ரொம்ப கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா 2 விஷயத்தை எடுத்துப்போம், என்ட்ரோபி எடுத்துப்போம், என்தால்பி எடுத்துப்போம். ஃபைனலா நம்ம வந்து அவுட்புட் இதுதான் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். ΔG = ΔH - T ΔS அப்படின்றது ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளா கொடுத்துருவோம். இப்போ இந்த என்ட்ரோபி அண்ட் என்தால்பி வந்து அந்த ஆட்டம் பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வருது இல்லையா? இப்போ நீங்க வந்து இது ரெண்டையும் விட்டுட்டு இந்த என்ட்ரோபி அண்ட் என்தால்பி நீங்க வந்து இப்போ ஸ்பின்னுடைய டைரக்ஷன்ல திங்க் பண்ணிக்கோங்களேன். இப்போ நிறைய மல்டிபிள் ஸ்பின்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சிஸ்டம்ல வந்து thousands ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ thousands ஆஃப் ஸ்பின்ஸ் இருக்கு. ஒன்னொன்னும் ஒரு டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கால்குலேஷன் படி எதுல வந்து மினிமம் வருதோ அந்த நீங்க வந்து எல்லா எனர்ஜியும் கால்குலேட் பண்றீங்க. இது இந்த எனர்ஜி கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. எதை கால்குலேட் பண்ணா ΔG வந்து லோவஸ்ட் வேல்யூ வருது, இல்ல வந்து எது ஹைலி நெகட்டிவா இருக்கோ அதுதான் ஸ்டேபிள். ஸோ இதை வந்து இந்த டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றதுக்குமே நமக்கு இந்த ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஸ்பின் வந்து ரைட் சைட்ல இருந்தா அதுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் வச்சுக்கோ, இந்த ஸ்பின் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்தா இவ்வளவு வெயிட்டேஜ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டைரக்ஷனுக்கும் நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலா உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரும் இல்லையா? கண்டிப்பா மேம். யா, ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சார். ஆக்சுவலா இன்னும் 1-2 எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 10 மெட்டீரியல்ல ஒர்க் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பெஸ்ட் மெட்டீரியல் அதுல இருந்து இப்போ நீங்க என்ன அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றீங்க சார்? இல்ல ஏதாவது தீசிஸ் பண்ணீங்க? லேசர் மேம். நிறைய இடத்துல வந்து கிளாसेस எடுத்தேன் மேம். லேசர் அப்ளிகேஷன். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு லேசர் டிசைன் பண்றதுக்காக ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் டோபன்ட்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 கான்சென்ட்ரேஷன் கூட வச்சுக்கோங்க. 10 டைப் ஆஃப் டோபன் 10 கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு. சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 காம்பினேஷனை விட அதிகமா கூட இருக்கலாம் அப்படின்னு கூட நீங்க எக்ஸாம்பிள்ஸ் வச்சுக்கோங்களேன். ஃபைனலா உங்களுக்கு வந்து லேசருடைய எனர்ஜி இல்ல பீமுடைய எனர்ஜி இல்ல லேசருடைய வேவ் லென்த் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் அவுட்புட் வச்சுக்கோங்க. ஸோ இன்புட்ல என்ன இருக்கும் அப்படின்னா லேசர் மெட்டீரியல், லேசர் மெட்டீரியல் காம்போசிஷன், டோபன் டைப், டோபன் கான்சென்ட்ரேஷன், இந்த மாதிரி நீங்க இன்புட் கொடுத்துக்கிறீங்க. அவுட்புட் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 100ல ஒரு 10 மட்டும் எடுத்து நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து 10 தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க. 100 எக்ஸ்பெரிமெண்ட் உங்களால பண்ணிருக்க முடியாது. ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல 100 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு 1000 இதை வந்து எனக்கு ஃபைனலா நான் வந்து அவுட்புட் தெரிஞ்சுக்கணும். 1000 காம்பினேஷன்ஸ்ல எது பெஸ்ட் இருக்கும் அப்படிங்கறத இந்த ஃபர்ஸ்ட் 100 பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் இவ்வளவு அவுட்புட்.
ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு வந்து மெட்டீரியல் ஏ எடுத்து அதை நான் 20% யூஸ் பண்ணும்போது எனக்கு பெஸ்ட் எஃபிஷியன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க 3 நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா லேர்ன் பண்ணிட்டு ஃபைனலா உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா, நீங்க பண்ணாத ஒரு காம்பினேஷனை கூட இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்டான ஒரு அவுட்புட் வந்து அது கொடுக்கும். ஸோ நீங்க அதை மேபி உங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து நீங்க அதை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலா சயின்ஸ் யூஸ் ஆகுது சார். ஓகேங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, ma'am. One final question from the chat box. What is the future scope of artificial neural network? ஓகே, அவங்க ரொம்ப ப்ராடா இருக்கு கொஸ்டின். இப்போ ஃபியூச்சர் ஸ்கோப் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் ஃபியூச்சர் ஸ்கோப் அப்படின்னா அவங்க வந்து இப்போ சில பேர் வந்து நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஜாப் இருக்குமா இல்லையா அப்படின்றதுக்காக கேட்குறாங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த டெக்னாலஜியுமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும். பட் யூ ஷுட் கீப் அப்டேட்டிங். மேபி இன்னைக்கு வந்து ஏஎன்என் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கலாம். நீங்க லேர்ன் பண்ண ஈவென்ச்சுவலா லேர்ன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு புதுசா எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றது தெரியும். ஸோ அந்த டைரக்ஷனுக்கு நீங்க போகலாம். ஸோ நீங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா கேக்குறீங்க இல்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அவங்கள படிக்க சொல்லுங்க. இப்போதைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் படிச்சதுனாலே அடுத்த 30 இயர்ஸ்க்கு எனக்கு ஜாப் இருக்குமானா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ யூ ஷுட் கீப் அப்டேட்டிங். அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்காக எடுத்துட்டு வரோம் அப்படின்னா நமக்கு வந்து இனிமேல் வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே ஏஐ வந்து வரும். நம்மளுடைய முடிவுகளை வந்து நிறைய விதத்துல மாத்தும். ஸோ அதை நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு முடிவு வந்தாலும் நம்மளுடைய மனசாட்சிக்கு அது கொஞ்சம் ஒத்து வருதாங்கிறத பொறுத்து நம்ம முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் மெடிசன் ட்ரக் டிசைன் பண்றதுக்கு ஒரு மெடிசன் டிசைன் பண்றதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரிக்கு புதுசா இன்னைக்கு நமக்கு வந்து நிறைய நிறைய டானிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இந்த காம்பினேஷனோட நீங்க இந்த காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். இல்ல சிந்தசைஸ் ப்ராசஸ் மாதிரி எல்லாத்துலயுமே வந்து வரும். ஸோ ஜென்ரிக்கா ரெண்டுக்குமே அதுதான் ஆன்சர் மேடம். Okay, ma'am. Thank you very much, ma'am. Over to Ramesh sir. ஓகே, தேங்க்யூ மேடம். இறுதியாக நன்றி உரை வழங்க திருச்சி அஸ்ட்ரோ கிளப் தலைவர் ஜெயபால் சார் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். ஸோ நன்றி உரை. இவ்வளோ நேரம் நம்ம ஒரு அருமையான உரையை ரசித்து கேட்டுட்டு பார்த்துட்டு இருந்தோம். டாக்டர் ஹேமபிரபா வைஷ்ணவ் ப்ரொஃபஸர் ஐஐடி சென்னை அவர்கள் மிகவும் எளிய தமிழில் மிகவும் எளிய உரைநடை வடிவத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி அவ்வளோ விரிவாக சொன்னாங்க. அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றியும் நல்ல விரிவாக சொன்னாங்க. ஸோ அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு அது புதிய விஷயமா தான் இருக்குது. ஸோ இதற்காக அவர்களுக்கு அன்னாருக்கு தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி சார்பாகவும் திருச்சி அஸ்ட்ரானமி அசோசியேஷன் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற நேரு மெமோரியல் காலேஜ் புத்தனாம்பட்டி நிர்வாகத்திற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நேரு புத்தனாம்பட்டி காலேஜ் ப்ரொஃபஸர் ரமேஷ் அவர்கள் தான் இந்த ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் எங்களுடைய டாஸ் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருமதி செந்தாமரை அவர்கள் தான் அந்த கேள்வி பதிவு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா ப்ரோக்ராமும் மிகவும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு அறிவியல் சயின்ஸ் அண்ட் டாஸ் அமைப்பின் மூலமாகவும் தமிழ்நாடு திருச்சி சயின்ஸ் அஸ்ட்ரானமி அசோசியேஷன் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுகள் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்கார்ந்து நிறைய கவனமாக கேட்டிருக்கீங்கன்றது உங்களுடைய கேள்வி நேரிலிருந்தே தெரியுது. ஸோ அதற்காக உங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thanks everyone. Thank you.